ஜெகதம்பாயை நமக. இப்போ நம்ம இந்த ஜனகரோட அட்வைஸ் சுகர் கேட்டுன்னு இருக்கார் இல்லையா, அந்த சாப்டரில் நிற்கிறோம் நம்ம. ஸோ இவர் கேட்டார். லாஸ்ட்டாக என்ன பண்ணார், வசிஷ்டரும் நிமியும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு சாபம் கொடுத்துட்டா. வசிஷ்டர் என்ன பண்ணார், உன்னுடைய தேகம் விழட்டும், நான் இல்லாமல் குலகுரு இல்லாமல் நீ பாடி யாகம் பண்ணினேன் வேற ஒருத்தரை கூப்பிட்டுட்டு, அதனால் உன்னுடைய தேகம் விழட்டோம்னாரு. அப்படி தேகம் விழுந்து அவர் நீங்கள் உங்களுடைய தேகமும் விழட்டோன்னு எப்படி சபிச்சார்னு டவுட் கேட்குறாரு சுகர். அப்போ இவர் ஜனகர் பேசுகிறார். இப்போது 28வது ஸ்லோகம் இதில் சாப்டர் 19. ஓகே. ஜனக உவாச்ச சத்யமுக்தம் त्वया न अत्र मिथ्या किञ्चित् इदं मतं तथापि शृणु विप्रेन्द्र गुरुः मम सुपूजितः. ஸோ त्वया ஹே சுகரே, உன்னால் நல்ல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீ கேட்ட கேள்வி கரெக்டு தான், சத்தியமாக கேட்டிருக்கேன் நீ, சத்தியம்தான் அது. ந மித்யா ந அத்திர மித்யா, இது பொய்யே இல்லை. எப்படி இவர் சபிச்சார்னு கேட்ட கேள்வி தப்பெல்லாம் கிடையாது, பொய்யும் கிடையாது. கிஞ்சித் இதம் மதம், ஏன்னா அதை ஒரு கருத்தோடு தான் கேட்டிருக்கேன் நீ, இது மதம் என்னுடைய கருத்து என்ன, ததாபி சுணு, இருந்தாலும் நான் ஒரு பதில் சொல்கிறேன் கேட்டுக்கோப்பா. விப்ரேந்திரன்னு பிராமணோத்தமரே சுகரே, மம சுபூஜிதக குருகு, உங்கள் அப்பா என்னால் பூஜிக்கப்பட வேண்டியவர், ரொம்ப சிறந்த குரு வியாசர். ஸோ வியாசர் அனுப்பிச்சிருக்கார், நீ வந்திருக்க. அதனால என்னுடைய குருவுடைய மதிப்புக்காக வேண்டி நான் உனக்கு எல்லாத்துக்கும் இப்போ கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் இங்கே ஜனகர். पितुः संगं परित्यज्य वनं त्वं वनं गन्तुम् इच्छसि, मृगैः सह सुसम्बन्धः भविता तेन संशयः. ஸோ பிதுகு சங்கம் பரித்தேஜ, நீ என்ன நினச்சிட்டு இருக்காய், அப்பாவுடைய சங்கத்தை விட்டுட்டு ஆசிரமத்தை விட்டு ஓடி வந்திருக்காய் நீ. ஸோ ஓடி பரித்தேஜ, அதை விட்டுட்டு தொம் வனம் கந்துமிச்சதி, நீ வனத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறேன், அந்த ஆசையில் தானே வனத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சின்னு தானே வந்திருக்கேன். எல்லா ஊரெலாம் சுற்றிட்டு நான் சன்னியாசாசிரமம் போகிறேன் நினச்சின்னு வந்திருக்கேன். மிருகைஹி சக சுசம்பந்தக, அப்போ என்னாகும், உனக்கு மனுஷ சகவாசம் போயிடுமே தவிர அங்கே மிருகங்கள் நிறைய இருக்கும், அதுகளை விட்டு எங்கே ஓட போகிறேன். ஸோ வனத்தில் ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்கும், அங்கே மிருகத்தோட சங்கம் ஏற்படும் உனக்கு, அங்கே அதை விட முடியாது, மிருகத்தில் திருப்பி ஓட முடியாது வனத்தில். ஸோ உனக்கு சம்பந்தம் ஏற்படும். பவிதான்னு ஏற்படும். நாத்தே சம்சயம், உனக்கு அதில் சந்தேகமே வேண்டாப்பா. கண்டிப்பாக ஒரு சங்கத்தை விட்டு திறந்துட்டு ஓடினா இன்னொரு சங்கத்தில் போய் மாட்டிக்க போகிறேன் நீ. அங்கே மிருகங்கள் அதை பார்த்தோன்னே, இப்போ ஜனபரதருக்கு என்னாச்சு, ஒரு மானை பார்த்த உடனே அப்படியே பாசம் பொத்துன்னு வந்துடுது இல்லையா, அது மாதிரி மிருகங்களோட சங்கம் ஏற்படுமாப்பா அப்படின்னு சொல்கிறேன். महाभूतानि सर्वत्र निस्सङ्गः क्व भविष्यसि, आहारार्थं सदा चिन्ता निश्चिन्तः स्याः कथं मुने. ஸோ மகாபூதானின பஞ்சபூதங்கள், எங்கே போனாலும் நீர் நிலம் ஆகாசம் இல்லாத இடம் எது, அதெல்லாமே பொய் மித்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. எல்லாம் பஞ்சபூதங்களும் பொய், பிரகிருதியும் பொய், நாமும் பொய், எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி மகாபூதங்கள் எல்லா இடத்துலையும் உள்ளது, சர்வத்திர இருக்குது. நிஸ்ஸங்கக, அதுலேருந்து எப்படி தப்பிக்க முடியும், நிஸ்ஸங்கம் ஏற்படணும், எனக்கு எல்லாத்துலேருந்துமே நான் தனியாக போகிறேன்னு சொன்னால் அது எப்படிப்பா ஏற்படும். நிஸ்ஸங்கக குவா பவிஷ்யசி, அது நடக்குமா, நடக்கவே நடக்காது அது. ஸோ ஆகாரார்த்தம் சதா சிந்தா, நீ எங்கே போனாலும் வயிறு பசிக்கும், அதனால் ஆகாரத்தில் அதுக்கு வேண்டி எப்போதும் கவலை ஏற்படும். ஐயோ அடுத்த வேலைக்கு சாப்பாடு வேணுமேனு தோணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. தனிமையில் போனாலும் எங்கே போனாலும் அதெல்லாம் தவிர்க்க முடியாது. நிஷ்சிந்தக சியாகா கதமுனே, அப்படி இருக்கும்போது கவலை இல்லாமல் சன்னியாசாசிரமத்தில் நான் கவலை இல்லாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், அது எப்படிப்பா அப்படின்னு கேட்குறாருக்க. இப்போ दंड अजिनकृता चिंता यथा तव वने अपि च तथैव राज्य चिंता मे चिंतयानस्य वानवाम. ஸோ உனக்கு என்ன கவலை இருக்கும், ஒரு நல்ல ஒரு மர உரி வேணும்,
ஸோ தண்டம் வேணும். உனக்கு அந்த சன்னியாசாசிரமத்துக்கு கையில் ஒரு தண்டம் வச்சுக்கணும். ஸோ தண்டம் இருக்குது. அப்புறம் அஜினம்னா தோலாடை கட்டிக்கணும். அப்போ தோலாடை வேணுமே, அதையும் தேடணும் இல்லையாப்போ, அதுவும் வேண்டி தானே. ஸோ அஜினகிருதா சிந்தா, அதுக்கு வேண்டிய கவலை இருக்கும். அதை துவைச்சி போடணும், ஒரு கொடியை கட்டணும், துவைக்கணும், போடணும், எல்லாம் இருக்குது. ஸோ அதனால அந்த சிந்தா, அந்த கவலையெல்லாம் உன்னை விட்டு போகாது. அந்த சிந்தனையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். யதா தவ வனே அபிச்ச, உனக்கு வனத்திலையும் இந்த மாதிரிப்பட்ட நினைப்புகள், இந்த மாதிரிப்பட்ட கவலைகள் எல்லாம் உண்டுப்பா. ததா ஏவ ராஜ்ய சிந்தாமே, அது மாதிரி தான் எனக்கு ராஜ்யத்தை பற்றி கவலை. அவ்வளோதான். நான் ராஜ்யத்தை பற்றி எண்ணின்னு இருக்கேன், நீ அஜினம் எங்கே இருக்குது, தண்டம் எங்கே இருக்குன்னு தேடிட்டு போய், அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம ரெண்டுக்குள்ள அப்படின்ட்டார். ஜெயமே சிந்தையானசிய வானவா இல்லையா? அப்போ யோசிக்கும் போது ஏதாவது ஒரு சிந்தனை ஏற்படுமா இல்லையான்னு கேட்குறாரு அவர். विकल्प उपहतः त्वं वै दूरदेशम् उपागतः न मे विकल्प संदेहः निर्विकल्पो अस्मि सर्वथा. ஸோ விகல்பம்னா ரொம்ப விகல்பமான எண்ணம்னு சொல்ல மாட்டோமா, மன விகாரம்னு அர்த்தம். மனசில் ஒரு கேடான எண்ணம் வரும்போது மனம் விகாரப்படுறது, மன விகல்பம் ஏற்படுறது. ஸோ நல்ல சிந்தனைனா கல்பன்னு சொல்லும்போது நல்லா ஃபிட்டு, கல்பனால ஃபிட்டுன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ கல்பக்கு ஆப்போசிட் விகல்ப. ஸோ மன விகாரம் உபகதகத்துவம், உனக்கு மன பிரமைப்பான்னு சொல்லிட்டாருங்க சுகர்ட்டா. நீ இதெல்லாம் யோசிச்சுட்டு அங்கேருந்து இங்கே ஓடி வந்தியே, இதுவே உன்னுடைய மன விகாரத்தை காட்டுறதுங்கிறார். ஸோ உன்னுடைய விகல்பமான சிந்தை தான் உபகதக, உன்னை அடிக்கிறது, உன்னோட மனசை. தூர தேசம் உபகதக, எவ்வளோ தள்ளி வந்திருக்க, 2 வருஷமாக நடந்து வந்திருக்கேப்பா, தூர தேசத்துக்கு வந்திருக்கியே. நமே விகல்ப சந்தேக, எனக்கு இந்த விகாரமெல்லாம் கிடையாது, எனக்கு இந்த விகல்பம் இந்த சந்தேகம் இதெல்லாம் துளி கூட கிடையாது. ராஜ்யம் பாட்டு நடந்துட்டு இருக்கு, அது பாட்டு நடக்கிறது, அவ்வளோதான். குணா குணேஷு வர்த்தந்தே, என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த விகல்பமான எண்ணங்களோ சந்தேகமோ கிடையாது. நிர்விகல்போ அஸ்மி சர்வதா, மன விகாரத்தில் மாட்டிக்கவே மாட்டேன் நான், எந்த ஒரு கவலையும் எனக்கு கிடையாது அப்படிங்கிறார். அதனால தான் யாக்ஞவல்கியரோட சிஷ்யர் இல்லையா இவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஷ்யராக வச்சுட்டு இருந்தார் யாக்ஞவல்கியரை. அதனால இவர் வராமல் கிளாஸ் நடத்த மாட்டார். அது மற்றவாளுக்கெல்லாம் போடுறாம, மற்ற சிஷ்யருக்கெல்லாம் என்ன இவர் ராஜாங்கிறதுனால இவர் ரொம்ப தனி இது கொடுக்குறாரோ, பெருமை கொடுக்குறாரோன்ட்டு. அப்போ ஒரு நாளைக்கு இப்போ குரு அவளுக்கு ஒரு டீச் பண்ண நினைச்சாரு. ஒரு தீ எரியறது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து சொல்கிறா. எங்கே பார்த்தாலும் தீ எரியறது, இவளுக்கே தெரியறது, மாயையால் ஒரு தீ உண்டாக்கி போடுறாரு, ஊரெல்லாம் தீ எரியறது. எடுத்து சாடி ஓடுறா அந்த மற்ற சிஷ்யாக்களெல்லாம். எதுக்கு? அவளுடைய மர உரியெல்லாம் எரிஞ்சு போயிடப்படாதே, அதனால தன்னுடைய இருக்கிற 4 பாத்திரத்தையும் இருக்கிற அந்த மர உரியெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கு வேண்டி அவள் எழுந்து ஓடுறான், தீலேருந்து தப்பிக்கணும். ஆனால் ஜனகர் போலை. அப்போ திரும்பி வந்து அப்போ ஜனகர் நீ ஏன்ப்பா போலைன்னு கேட்டானா. அவர் என்ன சொன்னார்? எதுவுமே என்னோடது இல்லை, நானே இல்லை, இதெல்லாமே மித்யாவானது, பொய்யானது. அப்படி நான் இருக்கும்போது அது இல்லை, அதுக்கு வேண்டி நான் ஏன் ஓடணும் அப்படின்னு கேட்குறார். ஸோ அந்த அளவுக்கு அவர் நான் வேறு, இந்த உலகம் வேறுன்னு புரிஞ்சு வச்சுட்டுருக்காருன்னு சொன்னால் அதனால அவருக்கு மனவிகல்பம் ஏற்படாது. அப்போ சிஷ்யர்கள்லாம் புரிஞ்சுண்டா, ஜனகரோட பெருமையை புரிஞ்சுண்டாவாலாம். ஸோ இப்படி நான் அதனால நிர்விகல்பமாக இருக்கேன்ப்பா, எனக்கு மனவிகாரம்லாம் கிடையவே கிடையாது, சர்வதா ஆல்வேஸ் நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க ஜனகர். சுகம் ஸ்வபிமி விப்ர அகம் சுகம் புஞ்சாமி சர்வதா ந பத்தக அஸ்மி இதி புத்யா அகம் சர்வதா ஏவ சுகி முனே. ஸோ சுகம் ஸ்வபிமின்னு தூங்குறேன்னு அர்த்தம். நான் நல்லா தூங்குறேன், எனக்கு படுத்தா நல்லா தூக்கம் வருது, எனக்கு மனசில் கவலையே கிடையாது, அதனால நல்லா தூங்குறேன். ஸோ விப்ர பிராமணோத்தமரே சுகரே அகம் நான் சுகம் புஞ்சாமி, நான் எல்லாம் நல்லா அனுபவிக்கிறேன், எல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறேன், என் ராஜபோகங்களெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அதனால எப்போவுமே நான் அப்படி தான் இருக்கேன். ந பத்தக அஸ்மி, என்னை இதெல்லாமே தலைப்படுத்தாது, இந்த சம்சார போகங்களோ இந்த சந்தோஷங்களோ என்னை எதுவுமே கட்டுப்படுத்தாது. நான் இதிலெல்லாம் பிரிந்தவனாக இருக்கிறேன், இந்த போகமெல்லாம் இந்த உடலுக்கு தான் புரிஞ்சுட்டுருக்கேன் நான். அதனால நான் இதை கட்டுண்டவனாக இல்லை. புத்தியா, ஏன்னா என்னோட புத்தி எனக்கு தெரியும், என்னோட புத்தி விஷால புத்தி, நான் எனக்கு புரியுறது, இதெல்லாம் உடலோட தீனி, உடலில் சாப்பிட்டுட்டு இருக்கு, உடலில் அனுபவிச்சுட்டு இருக்கட்டும் அப்படின்னு இருக்கேன் நான். ஸோ சர்வதா ஏவ சுகி முனி, அதனால நான் எப்போவுமே ஹாப்பி தான். ஸோ நம்ம பிறந்ததே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோங்கிறத புரிஞ்சுட்டாலே நம்ம வருத்தம் வரோச்சு நம்மளை நாமளே கரெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம ஏன் கவலைப்படுறோம்? கவலையிலால் எதுவுமே நடக்க போகிறதில்ல. கவலைப்படுறதுனால ஒரு ஆட்டம் மாறுமா? ஒரு விஷயம் மாற போகிறதா கவலைப்படுறதுனால? அப்படி நினச்சாலே ரொம்ப கவலைப்பட மாட்டோம். அடுத்தது என்னன்னு சிந்திப்போம். இந்த கவலையை மாற்றுறதுக்கு என்னன்னு ஒரு சிந்தனை, நல்ல சிந்தனை யோசிப்போமே தவிர கவலைப்படவே மாட்டோம். சந்தோஷமாக தான் இருப்போம் நம்ம அப்படிங்கிறாரு ஜனகர். त्वं तु दुःखी सदा एव असि बद्धः अहम् इति शङ्कया इति शङ्कां परित्यज्य सुखी भव समाहितः. सदैव न ஆல்வேஸ் ஆல்வேஸ் நீ என்ன நினைக்கிற? தூ துக்கி, நீ எப்போவுமே துக்கமாக இருக்க. எப்போவுமே ஆல்வேஸ் யூஆர் துக்கம். ஏன்னா ஏதோ கவலை உனக்கு. அப்போது சதைவ அசின்னு இருக்கிறாய். பத்தக அகமிதி சங்கையா, நான் பத்தன், நான் இந்த சம்சாரத்தில் மாட்டின்டுடுவேன், என்னை அப்பா கிரகஸ்தாசிரமத்தில் போக சொல்கிறார், அப்போ நான் பொண்டாட்டியோடு அடிமையாடுவேன், இப்படிலாம் எப்போ பார்த்தாலும் நினச்சி துக்கப்பட்டுட்டே இருக்கப்பா நீ. ஸோ இது சங்காம் பரித்தேஜா, இந்த சந்தேகத்தை விட்டுடு. நீ அதுலேயே நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். நீ சங்காம் பரித்தேஜை விட்டு சுகி பவ, சுகமாக இருப்பா. சமாஹிதக, ஒருமுகப்பட்ட மனதோடு, மனசை ஒருமுகப்படுத்தி மனசை உள்ளுக்குள்ளே ஆத்மாவை தேடி அந்த இன்பத்தில் எப்போவுமே இருக்கணும். வெளி விஷயத்தில் அது பாட்டு உடல் பாட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம், அதை பற்றி கவலைப்படாதேன்ற. देहः अयं मम बन्धो अयं न मम इति च मुक्तता तथा धनं गृहं राज्यं न मम इति च निश्चयः. ஸோ மம தேகக அயம், இது என்னோடு உடம்பு, எல்லாமே என்னோடுது, நான் இப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ மம தேகக அயம் இப்படி நீ நினச்சியானா பந்தம், அதுதான் தலை. இந்த உடம்பு என்னோடது நீ நினைக்கும் போது உனக்கு அந்த கட்டு வந்துடுது. ஸோ இந்த உடலை எப்படி போஷிக்கிறது, இந்த உடலுக்கு என்ன ஆகாரம் போடுறது, இப்படின்னு பல எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்துன்னு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த உடல் நான் இல்லை அப்படிங்கிற தீர்க்கமான முடிவு எடுத்துக்கணும். ந மம இதீச்ச முக்ததா, இந்த உடம்பு என்னோடது இல்லை, ந மம அப்படிங்கிற மமகாரத்தை தொலைச்சியானா அதுவே தான் முக்தி, அதுதான் விடுதலை. அந்த கட்டிலிருந்து வெளிவரத்துக்குள்ள ஒரு விஷயம் அதுதான். ஸோ சிந்தனை தான், மனம்தான் காரணம். பந்த மோட்சமேவ மனையேவ காரணம்ன்றார். மனசு தான் காரணம் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் விடுதலைக்கும். ஸோ அதனால் என்னோடது இல்லைன்னு நினைக்கும் போதே உனக்கு அந்த உடலை பற்றின ஒரு சிந்தனை கவலை போயிடும். ஸோ ததா தனம் கிரகம், அதே மாதிரி தான்ப்பா. எப்போ உடல் உன்னோடது இல்லையோ, அந்த உடலை சார்ந்த தனமோ இல்லை வீடோ அல்லது ராஜ்யமோ நாமம, ஸோ அது என்னோடது இல்லை என்பது நிச்சயம், சந்தேகமே வேண்டாம். இந்த உடலே என்னோடது இல்லை, அப்போ என்னோட தனம் என்னோடதா, ராஜ்யம் என்னோடதா, எதுவுமே என்னோடது இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டு கேட்குறேன். सूत उवाच तच्छ्रुत्वा वचनं तस्य शुकः प्रीतमना अभवत् आपृच्य तं जगाम आशु व्यासस्य ஆசிரமம் உத்தமம். அவ்வளோதான், புரிஞ்சு போயிடுது. சுகர் எப்பேற்பட்ட தீட்சண்ய புத்தி உள்ளவர். இப்படி சொன்ன உடனே அவருக்கு சக்கலமாக அவருக்கு மைண்டில் வந்துடுது. உடனே பிரீத்தமனாகா பவத்து, ஹாப்பி ஆகிட்டார். புரிஞ்சுடுது அவருக்கு என்ன நினைக்கிறோம் கிளியராக புரிய வச்சுட்டார். அவர் மனசை மாற்றுப்பா, மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்ன உடனே புரிஞ்சுட்டார். ஸோ சுககா பிரீத்தமனா அபவத்து தஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா, அந்த ஜனகரோட வார்த்தைகளை கேட்ட உடனே அவர் புரிஞ்சு போயிடுதா. ஆப்ரிச்சியான விடை பெற்று நான் கிளம்புறேன் அப்படின்னு விடை பெற்று அந்த ஜனகரிடம் விடை பெற்று ஜகாம ஆஷு கிளம்பிட்டார். உடனே அடுத்த நிமிஷம் அங்கே நிற்கல. வியாசஸ்ய ஆசிரமம், எங்கே போகிறார்? அப்பாவோட ஆசிரமத்துக்கே போயிட்டார். ஸோ எங்கேருந்து வந்தாரோ அப்பா கரெக்டாக கைடு பண்ணியிருக்கார். இவர் புரிஞ்சுட்டார். திருப்பி ஆசிரமத்துக்கு, உத்தமமான அந்த வியாசருடைய ஆசிரமத்துக்கு திரும்பினார்.
आगच्छन्तं सुतं दृष्ट्वा व्यासः अपि सुखम् आप्तवान् आलिङ्ग्य आग्राय मूर्धानं पप्रच्छ कुशलं पुनः. ஸோ பார்க்குறார் அப்பா, ஐயோ குழந்தை வந்துட்டானே, சுகர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி வியாசர் பார்த்தார். ஆகச்சந்தம் சுகம், வந்த பிள்ளையை பார்த்து வியாசர் சுகம் ஆப்தவான், ரொம்ப சுகம் அடைந்தார். ஐயோ பையன் வந்துட்டான், ஏன்னா சொன்ன வார்த்தையை கேட்டுட்டான், நீ அங்கேருந்தே எங்கேயும் போயிடாதேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அதனால திரும்பி வந்த பையனை பார்த்து சுகத்தை அடைந்தார். மூர்தானம் ஆக்ராய, உச்சி முகர்ந்தார், மூர்தான தலை. ஸோ உச்சி முகர்ந்து அவனை இது ஆலிங்கிய கட்டிண்டு பப்ரச்ச குஷலம் புனக, நல்லா இருக்கியா குழந்தை என்ன கேட்குறார் அப்பா பிள்ளைட்ட. स्थितः तत्र आश्रमे रम्ये पितुः पार्श्वे समाहितः वेद अध्ययनसम्पन्नः सर्वशास्त्रविशारदः. ஸோ ஆசிரமே தத்திர, அந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு, ஸ்திதக இருந்து கொண்டு, ரம்யே அது எப்படி ரம்யமான ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் இருந்தார். பிதுகோ பார்ஷ்வே, அப்பா கிட்டே இருக்கார், அது வேற ஒரு செய்து தானே, அப்பா கிட்ட ஒரு அடைக்கலமாக இருக்கார் அவர். சமாஹிதகா, ஆனால் மனசு மட்டும் நான் இந்த உடலோ இந்த இதோ பிரகிருதியோ இல்லைங்கிறது புரிஞ்சாச்சு அவருக்கு. அதனால அப்பாவோட ஆசிரமத்தில் இருந்தால் கூட மனமெல்லாம் ஒருமுகப்பட்டவராக வேத அத்தியனம் சம்பந்தம், ஏற்கனவே வேதமெல்லாம் படித்தாச்சு, வேத அத்தியனமெல்லாம் பிரகஸ்பதிட்ட நேம் சேக்குக்கு போனார். அவருக்கு தானே எல்லாம் ஸ்புரிச்சுது, தானே அரணிக்கட்டையிலேருந்து பிறந்து அவருக்கு எல்லாமே ஸ்புரிச்சுது. ஆனால் கூட ஒரு பேருக்கு பிரகஸ்பதிட்ட போய் கற்றுன்னு வந்தார். ஸோ அந்த வேத அத்தியனத்தோடு கூடியவர் சம்பன்னக, அந்த சம்பத்தை அடைந்தவர், அதனால் சம்பன்னக. ஸோ அந்த வேத அத்தியனம் பண்ணினவர். சர்வசாஸ்திர விசாரதகா, எல்லா சாஸ்திரமும் தர்மசாஸ்திரத்துலேருந்து சகலமும் அறிந்த பண்டிதர், விசாரதகன பண்டிதர். अध्ययन இல்லை अध्ययन. जनकस्य दशां दृष्ट्वा राज्यस्थितस्य महात्मनः स निर्वृत्तिं परां प्राप्य पितुराश्रम संस्थितः. ஸோ ஜனகஸ்ய தசாம் திருஷ்டுவா, ஸோ ஜனகருடைய நிலையை பார்த்தார் இல்லையா, பார்த்துட்டு வந்தார் இல்லையா. ஸோ ராஜ்யஸ்திதஸ்ய, எப்படிப்பட்ட ஜனகர் அவர், ராஜ்யத்தில் இருந்து கொண்டு, ஸ்திதான நின்று, ஸோ ராஜ்யத்தில் நின்று கொண்டு அவர் அந்த ராஜ்யத்தை பண்ணின்று இருக்கக்கூடிய அந்த ஜனகருடைய நிலையை பார்த்த அந்த மகாத்மனக, மகாத்மாவான ஜனகர், அப்பேற்பட்ட அவருடைய நிலையை பார்த்த அப்புறம் பராம் நிர்வൃத்திம் சகா பிராப்பியா, ரொம்ப ஒரு நிர்வൃத்தின்னு ஹாப்பினஸ், மனசுக்கு ஒரு ஆனந்தம், எப்பொழுதுமே ஆனந்தம், குழப்பமே கிடையாது, கலக்கமே கிடையாது சுகருக்கு இப்போ. ஸோ அப்படிப்பட்ட நிர்வൃத்தின்னு ஹாப்பினஸ்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அடைந்தவராக பிதுர் ஆசிரமே சம்ஸ்தித, ஆசிரமங்கிறது ஆசிரமே, ஆசிரமத்தில். ஸோ அப்பாவுடைய ஆசிரமத்தில் நிலை பெற்று இருந்தார் அவர். இப்போ மனச்சஞ்சலம் இல்லை, இல்லை அங்கே போகலாமா, சன்னியாசம் எடுக்கிறதுக்கு இந்த வனத்துக்கு போகலாமாங்கிற எண்ணம் எல்லாம் அவருக்கு இல்லவே இல்லை. करेक्ट. पितॄणां सुभगा कन्या पीवरी नाम सुंदरी शुकः चकार पत्नीं तां योगमार्गस्थितः अपीहि. ஸோ இவருக்கு ஒரு பொண்டாட்டி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டார் இல்லையா. அப்பா வந்து கிரகசாஸ்திரமத்தில் போதானே முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு நோன்னு சொல்லலை இப்போ. அதனால அப்பா என்ன பண்ணுறார், பித்ருக்களுடைய ஒரு கன்னிகை, ஸோ பித்ருக்களால் பெற்றெடுக்கப்பட்டால் நம்ம எப்படி பெற்றாலும் நமக்கு தெரியாது. பித்ருக்களுடைய கன்னிகையான பெண்ணான பீவரின்னு ஒரு சுந்தரி, அழகான ஒரு பெண்ணை சுகக சகார பத்னி, ஸோ அவருக்கு பொண்டாட்டியாக அந்த பீவரியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் வியாசர். ஸோ அவளை அந்த பத்னியாக அடைந்தவர் யோக மார்க்க ஸ்திதகாபி, யோக மார்க்கத்தில் தான் இருக்கார், பக்தி யோகம் அந்த யோகத்திலேயே தான் இருக்கார் அவர். ஆனால் அந்த யோகத்தில் இருந்து கொண்டே ஒரு பத்னியை கல்யாணம் பண்ணிக்கணும் சரி அப்படின்னு அந்த ஜனகரோட வழியில் கல்யாணம் பண்ணிட்டார் அந்த சுகர். स्थितः
स तस्यां जनयामास पुत्रांश्चतुर एव हि कृष्णं गौरप्रभं चैव भूरिं देवश्रुतं तथा. ஸோ அவளுக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறது. இந்த பீவரியை கல்யாணம் பண்ணி சுகருக்கு 4 குழந்தைகள். ஜனயாமாச சதுர புத்திரான், சதுரன்னா 4 குழந்தைகளை பெற்றார். பேர்லாம் சொல்கிறாரு அடுத்த லைனில் இருக்கிறதெல்லாம் பேர். ஒருத்தர் பேர் கிருஷ்ணர், ஒருத்தர் கௌரப்பிரபன், இன்னொருத்தன் பூரி, இன்னொருத்தன் தேவஸ்ருதம். அப்படி 4 பிள்ளைகளை அவர்கள் பெற்றார்கள். कन्यां कीर्तिं समुत्पाद्य व्यासपुत्रः प्रतापवान् ददौ विभ्राजपुत्राय तु अणुहाय महात्मने. ஸோ ஒரு பொண்ணும் பிறக்கிறா. இந்த 4 பிள்ளையை தவிர ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் கீர்த்தி. ஸோ இப்போ கன்யாம் கீர்த்திம் சம் உற்பத்தியேன உற்பத்தி பண்ணி குழந்தையாக பெற்று வியாசபுத்திரனான சுகர் பிரதாபவான், பிரதாபம் நிறைந்தவர், பெரியவர். அந்த அப்பேற்பட்ட சுகர் கன்யாவான கீர்த்தி என்ன பண்ணுறார், விப்ராஜன்கிறவருடைய விப்ராஜ புத்திரன், விப்ராஜனுடைய அந்த புத்திரனுக்கு அவன் பேர் அணுகா என்பவனுக்கு, அந்த விப்ராஜ புத்திரனான அணுகா என்பவனுக்கு தன்னுடைய பெண்ணை ததவுனா கொடுத்தார், கல்யாணம் பண்ணி கொடுத்தார். மகாத்மனே, அவனும் சிறந்த மகாத்மா, அணுகாங்கிறவன் சிறந்த மகாத்மா, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் தன்னோட பொண்ணை. अणुहस्य सुतः श्रीमान् ब्रह्मदत्तः प्रतापवान् ब्रह्मज्ञः पृथिवीपालः शुककन्या समुद्भवः. ஸோ அணுகனுக்கும் இந்த கீர்த்திக்கும் குழந்தை பிறந்தது. ஸோ அவனுடைய பிள்ளையாருன்னா ஸ்ரீமான் பிரம்மதத்தன். ஸோ பிரம்மதத்தன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு இந்த அணுகாக்கும் கீர்த்திக்கும். பிரதாபவான், அவனும் சிறந்த பிரதாபம் நிறைந்தவனாக, பிரதாபத்தோடு இருந்தானே இந்த சிறந்த புகழோடு நிறைந்தவனாக இருந்தான் இந்த பிரம்மதத்தன். ஸோ பிரம்மஜ்ஞகா, பிரம்மத்தை அறிந்தவனாக, ஏன்னா சுகர் மாதிரி அவனும் அவனோட லைன்லேயே பிரம்மத்தை அறிந்தவனாக. பிருத்திவி பாலக, அதே சமயத்தில் ராஜாவாகவும் இருந்திருக்கார். ஏன்னா இந்த விப்ராஜ புத்திரன்னு சொல்கிறாலும் இந்த விப்ராஜன்கிறது ராஜாவாக இருந்திருப்பான். ராஜா தன்னுடைய கன்னிகை கொடுத்த, ராஜாவோட பிள்ளை கொடுத்ததுனால அந்த பிரம்மதத்தனும் ராஜாவாக இருந்திருக்கார். பிருத்திவி பாலக சுக கன்யா சமுத்போக, சுகருடைய பொண்ணு தானே கீர்த்தி. ஸோ சுக கன்யான்னு கீர்த்திக்கு பிறந்தவன் யாருக்கு, அணுகனுக்கும் கீர்த்திக்கும் பிறந்த அந்த பிரம்மதத்தன். कालेन कियता तत्र नारदस्य उपदेशतः ज्ञानं परमकं प्राप्य योगमार्गम् अनुत्तमम्. ஸோ காலேன கொஞ்சம் காலம் போய், கொஞ்சம் காலம் கழிஞ்சது. கியதா காலேன கொஞ்சம் காலம் கழிஞ்சு தத்ரா அந்த பிரம்மதத்தன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல நாரதசிய உபதேசத்தக, நாரதர் எங்கும் போவர். ஸோ பிரம்மதத்தனை பார்க்க வந்திருக்கார். ஸோ நாரதர் உபதேசிக்கிறார் அவனுக்கு. ஞானம் பரமஞானத்தை அடைந்தார் நாரதரிடமிருந்து அந்த பிரம்மதத்தன். பிராப்யா அடைந்து யோக மார்க்கம் அனுத்தமம். இவர் என்ன பண்ணுவார், எல்லாரும் யோக மார்க்கத்தில் போ, இங்கே உட்காந்து குழந்தை பிறக்கணும் குட்டி பிறக்கணும் எல்லாம் யோசிக்காத, நேராக பகவான் அடையிறதுக்குள்ள யோகத்தை போ, பக்தி மார்க்கத்தை போ அப்படின்னு பக்தி யோக மார்க்கத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவார் நாரதர். அதனால இந்த பிரம்மதத்தன் என்ன பண்ணினார், நாரதரோட உபதேசத்தை அடைந்தவனாக அனுத்தமம் யோக மார்க்கம், உத்தமமான மிகச்சிறந்த யோக மார்க்கத்தை அவன் அடைந்தான். இது அஷ்டாங்க யோக மார்க்கமாகவும் இருக்கலாம், இல்லை பக்தி யோக மார்க்கமாக இருக்கலாம், ஞான யோக மார்க்கமாக இருக்கலாம், எந்த யோகம் தெரியல. ஆக மொத்தத்தில் பகவானை அடையிறதுக்குள்ள வழியை அவன் அடைந்தான். कालेन कियता तत्र नारदस्य उपदेशतः ज्ञानं परमकं प्राप्य योगमार्गम् अनुत्तमम्. पुत्रे राजं निधाय अथ गतः बदरिकाश्रमं माया बीज उपदेशेन तस्य ज्ञानं निरर्गलं नारदस्य प्रसादेन जातं सद्यः विमुक्तिदम्. அவ்வளோதான். ஸோ புத்திரன்ற ராஜ்யத்தை வச்சா, ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அந்த குழந்தைகிட்ட ஒரு ராஜ்யத்தை வச்சுட்டார் அவர் பிரம்மதத்தனோட குழந்தைகிட்ட வச்சுட்டு கதக பத்ரிகாசிரமத்துக்கு தான் போவா எல்லாருமே. அங்கே நரநாராயணர்களே அங்கே தானே இருக்கா, இன்றைக்கி இருக்காவா. ஸோ இது பண்ணின இடம் பேர்னா யோக மார்க்கத்தை அனுஷ்டித்த இடம் அது, நரநாராயணர்கள் இருந்த இடம்.
பின்னாடி பார்த்தோம்னா உத்தவனை அங்கே தான் போக சொல்கிறார் கிருஷ்ணர். அப்படி எல்லாருமே அந்த பெரிய பெரியவாள்லாம் யோக மார்க்கத்தை அனுஷ்டிக்கணும்னா பத்ரிகாசிரமத்துக்கு போயிடுவான். ஸோ அங்கே அவரும் போனார். அந்த பிரம்மதத்தை மாயாபீஜ உபதேசேன, மாயாபீஜம்ங்கிறது மாயையுடைய தேவி தானே மாயை. ஸோ அந்த மாயாபீஜம்ங்கிறது நார்மலாக ஈங்கார சொருவிப்பிணின்னு சொல்லுவோம். ஈங்கிற லெட்டர் வந்து தேவியோட லெட்டர், ஈனாலே தேவி. ஸோ இந்த இடத்துல ஐம்னு சொல்கிறோம், ஐங்காரம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, இதுதான் இந்த நவாவரணம் சொல்லிட்டோம் ஏற்கனவே. இதுதான் முக்கியம். தேவி பாகவத்தை படித்தா இந்த ஒரு லைன் தெரிஞ்சே ஆகணும். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, அவ்வளோதான் இந்த மந்திரம். இதில் மாயாபீஜம்ங்கிறது அந்த ஐம். ஸோ இந்த மாயாபீஜ உபதேசேன, ஏன்னா மாயாபீஜம் அவர் கிடச்சிடுத்து, நாரதர் தான் உபதேசம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ தஸ்ய ஞானம் நிரர்கலம். ஸோ தேவியுடைய அந்த மாயாபீஜத்தினால அவருடைய ஞானம் பிரகாசமாக இருந்தது. அர்கலம், அர்கலம்னா செயின் அர்த்தம், கட்டுன்னு அர்த்தம், செயின். ஸோ நோ செயின்னு தடையில்லாத, ஒரு விதமான தடையில்லாத ஞானத்தை அவர் அடைந்தார். நாரதஸ்ய பிரசாதேன, இதெல்லாம் நாரதனுடைய பிரசாதம், அவர் வந்து சொல்லிக் கொடுத்த உபதேசத்தினால கிடைத்தது, ஜாத்தம் ஏற்பட்ட சத்தியக விமுக்திதம். இந்த ஐங்காரத்தோட ஒரு லட்சணம் என்னன்னா நிச்சயமாக மோட்சத்தை கொடுக்கும். சத்தியகன இமீடியட்டாக, கூடிய சீக்கிரமே முக்தியை மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மந்திரத்தை அடைந்து அந்த பிரம்மதத்தன் பத்ரிகாசிரமத்தில் போய் அது ஜபிச்சுட்டு இருக்கான். कैलासशिखरे रम्ये त्यक्त्वा सङ्गं पितुः शुकः ध्यानमास्थाय विपुलं स्थितः सङ्गपराङ्मुखः उत्पपात गिरेः शृङ्गात् सिद्धिं च परमां गतः. ஸோ சுகர் என்ன பண்ணுற, அடுத்து சுகரை பார்க்குறோம். இங்கே அவருடைய வம்சம் பிரம்மதத்தன் அப்படி போயாச்சு. இப்போ சுகர் என்ன பண்ணினார், பிதுஹூ சங்கம் தெக்துவா, அப்பாட்டிருந்து பிரிஞ்சு போயிட்டார் ஆச்சு. அப்பா இனிமேல் அவருடைய காலம் வருது, அதனால் அப்பாவை விட்டு பிரிந்த அந்த சுகர் கைலாச சிக்கரே ரம்யே, கைலாச மலைக்கு போகிறார். இவர் பத்ரிகாசிரமத்துக்கு போனார்னா, அவருடைய பிள்ளைலாம் பத்ரிகாசிரமத்துக்கு போனார்னா, சுகர் என்ன பண்ணார், கைலாச மலைக்கு போகிறார். ரம்யமான கைலாச சிகரத்தை அடைந்து விபுலம் தியானமாஸ்தாய, பெரிய ஒரு தியானத்தில் அப்படி ஈடுபட்டுட்டார். அப்படியே தேவி உபாசகனாக அப்படியே தெய்வத்தையே சிந்தித்து கொண்டு ஸ்திதக இருந்து சங்க பராங்முக, எந்த சங்கமும் வேண்டாம், சங்கத்தை பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம், சங்கமே தேவையில்லை, பற்றே இல்லை அவருக்கு, எந்த விதமான பற்றும் இல்லாதவரான அந்த சுகர் உத்பபாத்த கிரேகே ஸ்ருங்காத்து. அப்படி என்ன பண்ணார், உத்பபாத்தான்னு சொன்னால் பபாத்தான கீழே விழறதுன்னு அர்த்தம், உத்துன்னு போட்டாச்சுன்னா மேலேன்னு அர்த்தம், ஆப்போசிட்டு. மேலே ஜம்ப் அடிச்சு போயிட்டார் அவர். எப்படி போனார், அப்படியே கிரியோட மலையிலேருந்து மேலேயே விடார், நேரம் மேலே விடார் அவர். உத்பபாத்த கிரேகே ஸ்ருங்காத், ஆகாய மார்க்கம் வழியாக பரமாம் சித்திம் கதக, பரமசித்தியான அந்த தேவலோகத்தையோ இல்லை அந்த நேர தேவியோட லோகத்தையோ அவர் அடைந்தார். அப்படியே ஆகாசத்தில் பறந்து அப்படியே போய் சேர்ந்துட்டார் அந்த சுகர். आकाशगः महातेजाः विरराज यथा रविः गिरेः शृङ्गं द्विधा जातं शुकस्य उत्पतने तदा. ஸோ ஆகாஷகக, ஆகாசத்தில் பறந்து போனார் சுகர், மகா தேஜஸ் உடையவர். விரராஜ யதா ரவிகி, சூரியனை போல இருக்கார். அப்படி ஆகாசத்தில் அவர் போகிறச்ச பார்த்தா ஒரு இன்னொரு சூரிய நாட்டமாக பிரகாசித்தார். கிரேகே ஸ்ருங்கம், அப்போ இவர் போன உடனே இவருடைய அந்த வெயிட்டு, இது உடம்பு வெயிட்டு கிடையாது, மனசோட அந்த வெயிட், அவரோட வெயிட்டினால கிரேகே ஸ்ருங்கம், அந்த மலை சிகரமானது இரண்டாக ஆனது. த்விதா ஜாத்தம், இரண்டாக, அதாவது கரெக்டாக பிளந்துருது. இப்போ அனுமார் போன உடனே அந்த மகேந்திர மலை என்னாச்சு, அப்படியே எள்ளு பொடியாட்டமாக கீழே உதுந்தே போயிடுது. அப்படி ஒரு அந்த பகவானோட ஜம்ப், அந்த ஹனுமான் ஜம்ப் பண்ணுறோச்சு, அது மாதிரி இவருடைய கிரியுடைய மலையுடைய சிங்கமாகப்பட்டது ரெண்டாக ஆனது. சுகசிய உற்பத்தனே ததா, சுகர் அப்படி மேலே ஆகாசத்தில் ஜம்ப் பண்ணுறோச்சு, அந்த மலை இரண்டாக ஆனது. महातेजा विरराज
उत्पाता बहवः जाताः शुकश्च आकाशगः अभवत् अन्तरिक्षे यथा वायुः स्तूयमानः सुरऋषिभिः ஸோ உத்பாதான்னு சொன்னால் உத்பாதங்கள் துர்நிமித்தங்கள் கெட்ட நிமித்தங்கள் பகவக ஜாத்தாக ஸோ அதுக்கப்புறம் சுகர் மேலே போன உடனே நிறைய கேடு நிமித்தங்கள்லாம் தோன்றுறது சுகஷ ஆகாஷக சுகர் ஆகாசத்தில் அப்படி பறந்து போன உடனே இங்கே கீழே வந்து பல துர்நிமித்தங்கள் ஏற்பட்டன யதா வாயு அந்தரிட்சே ஸ்தூயமானக சுரரிஷிபிகி ஸோ அந்தரிட்சத்தில் ஆகாசத்தில் வாயு வாயு வந்து அந்தரிட்சத்தில் வந்து கொடிய சண்டவாதம் வீசியதுன்னு எடுத்துக்க வேண்டியது அந்த இடத்துல சேர்த்துக்கணும் நம்ம ஸோ ஆகாசத்தில் அந்தரிட்சம் சொல்கிறது பூவகங்கிற இடம் பூவக சுவக ஸோ கைலாச மலை இருக்கிற இடம் அந்தரிட்சம் அந்த பூவகங்கிற இடத்துல தான் கைலாசம் இருக்குது நம்ம அந்த அந்தரிட்சம் வரைக்கும் நம்ம போகிறோம் இப்போ கைலாசத்துக்கு ஸோ யதா வாயு அப்போ அந்த இடத்துல சண்டை வாயு வீசியது ஏன்னா மலையே உடஞ்சி போச்சு அங்கே அந்த அப்படியே ஆகாசத்தில் சண்டை வாயு வீசுறது அப்படியெல்லாம் துர்நிமித்தம் அங்கே ஏற்பட்டது சுரரிஷிபி ஸ்தூயமானக இங்கே சுகர் எப்படி போகிறாருன்னு சொன்னால் தேவ ரிஷிகள் எல்லாம் ஸ்துதி பண்ணுறாளாம் சுகரை அப்படி மேலே பறக்கிற சுகரை ஸ்துதி பண்ணும்படி அவர் சென்றார் இல்லை இது கூட அன்வயம் பண்ணினோமானால் ஸ்தூயமானக சுரரிஷிபிகி அந்தரிட்சே யதா வாயு அப்படின்னு அது கூட சேர்த்தோம்னா ரெண்டாவது லைனில் சேர்த்தோம்னா ஆகாசத்தில் வாயு சஞ்சரிக்கிறது இல்லையா எங்குமே சஞ்சரிக்கிறது அப்படியே ஆகாசத்தில் வாயு சஞ்சரிக்கிற மாதிரி இவர் அங்கே ஆகாசத்தில் சஞ்சரிச்சுட்டு அப்படி போனார் அப்படி ரெண்டு அர்த்தம் அதை எப்போவுமே சம்ஸ்கிருதத்தில் பார்க்க அர்த்தங்கள் புதுசாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் அந்த சம்ஸ்கிருதத்தோட விசேஷம் அது ஸோ தேஜசா அதி விராஜன் வை द्वितीय इव भास्करः व्यासः तु विरह आक्रान्तः क्रन्दन् पुत्र इति च असकृत् ஸோ அதி தேஜஸா பயங்கர தேஜஸோடு இருக்காராம் விளங்கின்னு இருக்காராம் அந்த சுகர் ஸோ விராஜன் வை அப்படி விராஜன் இந்த ராஜதே அப்படி விளங்கி கொண்டு ஸோ அப்படி அந்த சுகர் மேலே பறந்துட்டு இருக்கிறோச்சு துதிய இவ பாஸ்கரகா ரெண்டாவது சூரியன் பாஸ்கரன்னா சூரியன் ரெண்டாவது சூரியன் போல் அப்படி ஆகாசத்தில் மின்னி கொண்டு போகும்போது இங்கே பார்த்தா வியாசர் வந்து கவலைப்படுறாருங்க விரக ஆக்ராந்தகா அவருக்கு மனசில் தோன்றுறது பிள்ளை வந்து மேலே போயிட்டான்ங்கிற மாதிரி தெரியுறது அவருக்கு அதனால இங்கே வியாசருக்கு ஒரே விரகம் பிள்ளையை இழந்த துன்பம் ஸோ பிள்ளையை பிரிஞ்ச துன்பத்தினால் ஆக்ராந்தக அந்த விரக துன்பத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட அவர் கிரந்தன் கதறார் புத்திரன்னு கத்தின் அழறார் வியாசர் புத்திரா இத்திச்ச அசக்கிருத்துனா பலமுறை புத்திரான்னு கூட்டுட்டே வரார் எங்கேயாவது கிடைக்க மாட்டானா இந்த சுகர்னு गिरेः शृङ्गे गतः तत्र शुकः यत्र स्थितो अभवत् क्रन्दमानं तदा दीनं व्यासं मत्वा श्रमाकुलं ஸோ கிரேகே ஸ்ருங்கே அவரும் போயிட்டார் அங்கே கைலாச மலை மேலே தேடிட்டு போயிட்டார் மலை வேறு பொடிஞ்சு போச்சே பிள்ளை காணமே எங்கே போனான்னு இப்படி தேடிட்டு போகிறாரா ஸோ கிரேகே ஸ்ருங்கே கதக ஸோ அங்கே மலை மேலே சிகரத்துக்கு போன உடனே தத்ர சுகக எத்திர ஸ்திதக அபவது முன்னாடி சுகர் எந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணி யோக மார்க்கத்தில் நிலை பெற்றாரோ அந்த இடத்தை அடைந்தார் வியாசர் கிரந்தமானம் ததா தீனம் குழந்தைய காணலை ஸோ புத்ரான்னு அப்படி அழுதுன்னு இருக்கக்கூடிய தீனமாக இருக்கார் பார்க்குறதுக்கு வியாசர் ரொம்ப கவலைப்பட்டு அப்படி தீனமாக இருக்கிற வியாசரை மத்வா ஸ்ரம ஆகுலம் ஐயோ பாவம் ரொம்ப சிரமப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கார் இப்படி புத்ரான்னு அழறாரே அப்படி நினைத்து இன்னும் கண்டினியூ ஆகுது
गिरेः शृङ्गे गतः तत्र शुकः यत्र स्थितो अभवत् क्रन्दमानं तदा दीनं व्यासं मत्वा श्रमाकुलं सर्वभूतगतः साक्षी प्रतिशब्दम् अथ अदात् तदा तत्र अद्यापि गिरेः शृङ्गे प्रतिशब्दः स्फुटः अभवत् ஸோ சர்வபூதகதக சாட்சி எல்லா பூதங்களிலும் இருக்கக்கூடிய பகவான் சர்வபூதங்களிலும் எல்லா ஜந்துக்களிலும் ஆத்மாவாக பிரகாசிக்கக்கூடிய சாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த பகவான் பிரதிசப்தம் அதாத்ததா ஸோ எல்லா பூதங்கள்லேருந்து பிரதிசப்தம் வருது எக்கோ எல்லாமே புத்ரா புத்ரான்னு அப்படி அது அந்த பிரதிசப்தம் வருது எல்லாமே ஆன்சர் பண்ணுற மாதிரி எல்லாமே வியாசருக்கு கூடிய அந்த எக்கோ பண்ணுறது தான் எல்லாமே பிரதிசப்தம்ங்கிறது புத்ரா புத்ராங்கிறது எக்கோ நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா என்னப்பான்னு கேட்ட மாதிரி எடுத்துக்கணும். பிரதிசப்தம்னா பதிலுக்கு ஒரு வார்த்தை சொன்னது அப்படின்னு எடுத்துனோமானா இது என்னப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி எல்லாமே எக்கோ பண்ணித்தான் பகவான் எல்லாருக்குள்ளே இருந்து கொண்டு அந்த வியாசருக்கு பதில் சொல்ல மாதிரி அது ஏற்பட்டது. தத்ர அத்யாபி இன்னைக்கும் அந்த மலையில் கிரிஸ்ருங்கே எந்த மலையில் அந்த சுகர் ஏந்து போனாரோ அந்த மலையில் பிரதிசப்தகா ஸ்புட்டகா அபவத்து. ஸோ அந்த பிரதிசப்தம் இன்றைக்கும் அந்த எக்கோ பயங்கரமாக கேட்கறது. அந்த மலையில் போனால் என்ன சொன்னாலுமே ஒரு பதில் கிடைக்கிற மாதிரி ஒரு சப்தம் கேட்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது கேதாரில் எனக்கு வந்து இந்த எக்கோ கேட்டுது. அந்த மலைகளோட சவுண்டு எனக்கு கேட்டுது. எனக்கு வந்து ஆமாம் ஏன்னா சம்போ மகாதேவா அப்படின்னு மலைகள் எதிரொலிக்கிறது. அது வந்து நான் வந்து இந்த ஹெலிகாப்டரில் ஒரு 6 பேராக போகிறோமே அந்த ஹெலிகாப்டரில் இருக்கும்போது ஃபுல் டைம் எனக்கு இந்த சப்தம் கேட்டுது. எனக்கு ஆனால் இறங்கின உடனே கேட்டேன் மற்றவாள்கிட்ட இந்த மாதிரி ஏதோ டேப் ரெக்கார்டர் போட்டிருக்கான் போட்டுருக்கு சம்போ மகாதேவான்ட்டு. அப்போது அவள் சொன்னால் ஒன்றும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கேட்கலன்னா. இது சில பேருக்கு சில அனுபவங்கள் ஒருத்தருக்கும் ஒரு விதமாக பகவான் அனுபவத்தை கொடுப்பார். ஸோ அப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சிது. ஸோ அப்போ எங்குமே இந்த மலைகளில் எதிரொலிக்கின்றனாங்கிறது நமக்கு புரியுது இல்லையா. ருதந்தம் தம் சம் ஆலக்ஷ்ய வியாசம் சோக சமன்விதம் புத்திர இதி பாஷந்தம் விரகேண பரிப்ளுதம். ஸோ ருதந்தம் தம் அழறார் வியாசர். அழக்கூடிய அந்த வியாசரை ஆலக்ஷிய பார்த்து அந்த வியாசரை பார்த்து சோக சமன்விதம் ரொம்ப சோகத்தோடு இருக்கார். ரொம்ப சோகத்தோடு புத்ரான்னு அழுதுன்னு இருக்காரு இவர். இதி பாஷந்தம் இப்படி பேசிட்டு இருக்காரு. விரகேன பரிப்புளுத்தம் ரொம்ப விரக தாபத்தில் இருக்காரு. பிள்ளையை பிறந்த துக்கத்தில் இருக்காரு. பரிப்புளுத்தம்னு மூழ்கி இருக்கார். அப்படி விரக தாபத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த வியாசரை கண்டினியூ ஆகுது. शिवः तत्र समागत्य पाराशर्यम् अबोधयत् व्यास शोकं मा कुरु त्वं पुत्रः ते योगवित्तमः. சிவனே வந்துட்டார் இப்போ கைலாச மலை இல்லையா. ஸோ கைலாச மலையில் இந்த புத்ரான்னு அழறாரு வியாசர்னு சிவனே ஓடி வந்துட்டாருங்க. ஆகத்தியா அவர் அந்த வியாசரிடம் வந்து பாராசர்னா பராசரோடு பிள்ளை யார் வியாசர். ஸோ அந்த வியாசரை பார்த்து அபோதயத்து அவருக்கு ஞானத்தை கொடுக்குறார். இப்படி அழாதப்பா அவர் வந்து புத்திரன் இதெல்லாம் இந்த அட்டாச்மெண்ட் வச்சுக்காதேங்கிற மாதிரி அவனை அபோதயத்துன்னு அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். வியாச சோகம் மாக்குரு வியாசரே நீ சோகம் பண்ணாதே, நீ சோகத்தை அடையாதே. துவம் நீ புத்திரகாத்தே யோகவித்தமக புத்திரன் யோகவித்துப்பா. யோகவித்து சொல்ல மாட்டோமா, ஞான வித்து அவர் பரம யோகி அவர். அப்பேற்பட்ட பிள்ளையை நீ உனக்கு பிள்ளையாக கிடச்சிருக்குன்னு நீ சந்தோஷம் இல்லையா பண்ண, நீ எதுக்கு நீ சோகப்படுறாய்ன்னு கேட்குறார் சிவன். परमां गतिमापन्नः दुर्लभां च अकृतात्मभिः तस्य शोकः न कर्तव्यः त्वया शोकं विजानता. ஸோ பரமாம் கதிமாப்பன்னக அவர் பரமகதி அடைஞ்சாச்சுப்பா.
இப்போ அவனுடைய சுகர் பிள்ளை இல்லைலாம் சொல்லிட்டு இருக்காதே. அவர் ஏதோ பரமகதி யோக வித்து அவர் கிளம்பி போயாச்சு, பரமகதி அடைந்தாச்சு, அவர் ஆப்பன்னக அடைந்தார். துர்லபாம்ச அக்கிருத்தாத்மபிகின்னு இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிக்காதவர்கள், ஆத்மாவையே பற்றி நினைக்காதவர்கள், அவரெல்லாம் அக்கிருத்தன்னு சொன்னது செய்ய வேண்டியதை செய்யாதவர்கள்னு அர்த்தம். ஸோ அக்கிருத்த ஆத்மபிகி உடலோட மாயத்தில் ஈடுபட்டவர்கள், அவர்கள்லாம் அக்கிருத்த ஆத்மாக்கள். ஸோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள்லாம் துர்லபம், கிடைக்கவே கிடைக்காது. அப்பேற்பட்ட யோக கதி பரமகதி அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தஸ்ய சோகன கர்த்தவியக, அப்படிப்பட்ட சுகருக்கு நீ சோகப்படலாமா? சோகமே பண்ணாது. துவயா சோகம் விஜானதா, நீ பிரம்மஞானி, உனக்கு சோகம்னா என்னென்னலாம் தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு சோகப்படுவாங்கிறதெல்லாம் உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது. ஜானதா, நீ உனக்கு நல்ல புரியும், நீ பிரம்மஞானி, அப்படி இருக்கும்போது நீ சோகம் அடையலாமா அப்படின்னு சிவன் அவருக்கு ஞானத்தை பூத்தறார். துவயா சோகம் அப்படின்னு எடுக்கலாம், துவயா அசோகம் அப்படி ரெண்டாவும் பிரிக்கலாம். உனக்கு சோகம் பற்றியும் தெரியும், சோகம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பது எப்படி என்பதும் தெரியும். அப்படி ரெண்டுமா எடுத்தால் ரெண்டு இடத்துலையுமே அங்கே அர்த்தம் சரியாக வரும். ஏன்னா பிரம்மஞானி, அவளுக்கு கவலை இல்லை, கவலை இன்மை என்னது எல்லாமே தெரியுமே, அவளுக்கு துவந்தங்களில் ஈடுபடவே மாட்டாளே, அப்பேற்பட்டவள் ஞானிகள். ஸோ கீர்த்தி தே விபுலா ஜாதா தேன புத்திரேண ச அனக வியாச உவாச ந சோகः யாதி தேவேஷ கிம் கரோமி ஜகத்பதே. ஸோ கீர்த்திகி தே விபுலா ஜாத்தா, உன்னுடைய கீர்த்தி பரவிடுத்துப்பா. இப்படிப்பட்ட சுகர பிள்ளையா பெற்றதுனாலே உனக்கு பெரும் புகழ், அப்பேற்பட்ட புகழ் உனக்கு பெருமை, உனக்கு பெருசாக பரவியாச்சு. தேன புத்திரேனா, உன்னுடைய அந்த பிள்ளையால் உனக்கு புகழ். ச அனக, குற்றமற்றவரே அப்படின்னு சிவன் சொன்னோடனே வியாசர் சொல்கிறாருங்க, ந சோகக யாத்தி தேவேஷ கிம் கரோமி. ஆனால் என்னுடைய சோகம் போகமாட்டேங்கிறதேங்கிறாரு. யாத்தின்னு போகிறது. ஸோ ந யாத்தி, என்னுடைய சோகம் போகமாட்டேங்கிறதே. நான் போனால் எனக்கு தெரியறது, புத்திக்கெல்லாம் தெரியறது, மனசு கேட்க மாட்டேங்கிறது, அதனால என்னுடைய சோகம் போகமாட்டேங்கிறதே. தேவேஷனே கிம் கரோமி, நான் என்ன பண்ண முடியும்? ஜெகத்பதே, ஜெகத்துக்கெல்லாம் தலைவரே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். अतृप्ते लोचने मे अद्य पुत्रदर्शनलालसे महादेव उवाच छायां द्रक्ष्यसि पुत्रस्य पार्श्वस्थां सुमनोहरां. ஸோ அதிருப்த லோச்சனே, எனக்கு கண்ணுக்கு திருப்தியே ஏற்பட, என் பிள்ளையை பார்த்து நான் ஆனந்தம் அடைவேனே, அப்படி என்னோட கண்ணுக்கு திருப்தி இல்லாமல் என் பிள்ளை போயிட்டானே போ. அத்யா, எனக்கு இப்போ திருப்தி இல்லை, இப்போ என்னோட கண்களுக்கு புத்திர தர்ஷன லாலசே, எனக்கு பிள்ளையை பார்க்கணும் அப்படி லாலசா இச்சா. ஸோ எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது என்னோடய பிள்ளையை பார்க்கணுன்ட்டு, ஆனால் என்னுடைய கண்ணுக்கு அந்த பிள்ளை கிடைக்கலை. ஸோ மகாதேவர் பதில் சொல்கிறார், சாயாம் திரட்சசி, நீ கவலைப்படாதேப்பா, உனக்கு ஒரு சாயா சுகரை ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு இப்போ ஒரு அனுகிரகம் பண்ணுறார் சிவன். இப்படி வருத்தப்படுற வியாசருக்கு ஒரு சாயா சுகரை படைத்து கொடுத்தார். சாயாம் திரட்சசி புத்திரஸ்ய, ஒரு பிள்ளையோட சாயா நிழலை நீ பார்ப்பாய். பார்ஸ்வஸ்தாம் சு மனோகரம், பக்கத்துலேயே பார்த்துட்டே இருப்பேன். ஒரு நிழல் சுகர் இப்போ வருவார், உனக்கிட்டே இருப்பார், மனோகரமாக இருப்பார், அவரை நீ பார்க்கலாம்னு சொல்கிறார் மகாதேவன். महादेव उवाच छायां द्रक्ष्यसि पुत्रस्य पार्श्वस्थां सुमनोहरां. तां वीक्ष्य मुनिशार्दूल शोकं जहि परन्तप. सूत उवाच तदा ददर्श व्यासस्तु छायां पुत्रस्य सुप्रभां. ஸோ முனிஷார்தூல, அதாவது இது ரிஷப புலியே அப்படிலாம் கூப்பிடுவா. அதாவது முனிவர்களில் சிறந்தவரேன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ முனிவர்களில் சிறந்தவரே, நீ அந்த சாயா சுகரை பார்த்து, அந்த நிழல் வடிவனான அந்த சுகரை நீ பார்த்து, வீழ்ச்சியை பார்த்து, சோகம் ஜெகி, சோகத்தை கொன்றுவிடு, சோகத்தை துரத்தி விடு, வேண்டாம் உனக்கு சோகம். பரந்தப, பரமமான தபசை உடையவரே, நீ சோகம் அடையாதே. சூதர் இப்போ சொல்லிட்டு இருக்கார் கதை. இந்த கதை நைமிஷாரண்யத்தில் நடக்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார் சூதர் இந்த சவுனகாதி முனிவர்கள் கிட்ட. இப்போ சூதர் கண்டினியூ பண்ணுறார். ததா ததர்ஷ வியாசக தூ, அப்போ பார்க்குறார். அப்படி சொன்ன உடனே வியாசர் தன் பக்கத்தில் சாயாம் புத்திரஸ்ய சாயாம் சுப்ரபாம், பிரபையோடு அப்படியே தக 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 தகன்னு பிரகாசமாக இருக்காராம் சாயா சுகர். அந்த நிழல் வடிவான அந்த சுகருடைய அந்த நிழலை பார்த்து ஆனந்தப்பட்டார் யார்? வியாசர் அப்படின்னு சூதரிங்க சௌனகாதிகள்கிட்ட சொல்கிறான்.
दत्त्वा वरं हरः तस्मै तत्रैव अन्तरदीयत अन्तर्हिते महादेवे व्यासः स्व आश्रमम् अभ्यगात् शुकस्य विरहेण अपि तप्तः परमदुःखितः सो தத்வா வரம் ஹரஹா தஸ்மை ஹரஹா சிவன் சிவன் அவருக்கு வரத்தை கொடுத்து விட்டு என்ன வரும் சாயா சுகரை பண்ணி கொடுத்துருக்கார் பக்கத்துலேயே. ஸோ அந்த வரத்தை கொடுத்து தத்ரைவ அந்தர்தியத்தை அவ்வளோதான் அங்கேயே காணாம போயிட்டார், மறைந்து விட்டார் சிவன், அந்தர்தியானம் ஆனார். அந்தர்ஹிதேன்னு மறைந்து விட்டார். அப்போ சிவன் மறைந்தவுடன் மகாதேவே அந்தர்ஹிதே மகாதேவனாகப்பட்ட சிவன் அப்படி மறைந்தவுடன் வியாசக ஸ்வ ஆசிரமம் அபியகாத் அவரும் தன்னோட ஆசிரமத்துக்கு போயிட்டார். ஸோ பிள்ளையை தேடிட்டு வந்தார் கைலாச மலைக்கு. இப்போ தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பினார். சுகஸ்ய விரகேன அபி. ஸோ சுகருடைய அந்த விரகம் இருக்குது, அவருக்கு இன்னும் இருக்குது. தப்தகா பரம துக்கித்தகா, அந்த விரகதாபம் அவருக்கு சட்டுன்னெல்லாம் போக மாட்டேங்கிறது. எல்லாம் நம்மள மாதிரியே இருக்கார் வியாசர் கூட. ஸோ பரம துக்கித்தகா ரொம்ப துக்கத்தோடு தான் போகிறார் ஆசிரமத்துக்கு. महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां प्रथमस्कन्धे सुगस्य विवाह आदिकार्य वर्णनं नाम एकोनविंशोऽध्यायः। सर्वं जगदाम्बार्पणमस्तु। अथ विंशोऽध्यायः। ऋषय ऊचुः शुकः तो परमां सिद्धिम् आप्तवान् देवसत्तमः किं चकार ततो व्यासः तन्नः ब्रूहि सविस्तरम्. ஸோ ரிஷயக யார்? இங்கே நைமிஷாரண்யத்தில் உள்ள ரிஷிகள், சவுனகாதிகள்னு சொல்லுவோம். சவுனக முனிவரை முன்னிட்டு கொண்டு பல ரிஷிகள் அங்கே சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து பேசுகிறா. சுகர் யார்? இவர்கிட்ட சூதர்கிட்ட. ஸோ சுகக பரமாம் சித்திமாப்தவான், அவருக்கு பரமகதி கிடைச்சுடுத்து, பரமசித்தி பரமபலன், அந்த பரமகதியை அடைந்தார் அந்த சுகர். ஸோ தேவசத்தமக யார்? வியாசர். ஸோ தேவரை போன்ற அப்பேற்பட்ட சிறந்த அந்த வியாசர் கிம்சகார ததக, அதுக்கப்புறம் அந்த வியாசராகப்பட்டவர் என்ன பண்ணினார்? ஸோ அவரும் பரமகதியாக போயாச்சு. இந்த வியாசர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? தத் நகா ப்ரூஹி சவிஸ்தரம், அதை விஸ்தாரமாக எங்களுக்கு சொல்லுங்கோன்னு கேட்குறான். सूत उवाच शिष्या व्यासस्य ये अपि आसन् वेद अभ्यासपरायणाः आज्ञाम् आधाय ते सर्वे गताः पूर्वं महीतले. ஸோ வேத அபியாசபராயணாக, அதாவது வியாசர் முனிவர் அவர் நிறைய பேருக்கு வேதம் கற்றுக் கொடுத்துருக்கார். ஸோ அவர் வேத அபியாசம் பண்ணினமா நிறைய பேர் அவர்கிட்ட இருக்கா சிஷ்யர்களாக. ஸோ வேத அபியாச பராயணாக சிஷ்யாக. ஸோ அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் வியாசருடைய சிஷ்யர்கள் யாரெல்லாம் இருந்தார்களோ, யார் இருந்தார்களோ வியாசருடைய ஆக்ஞாம் ஆதாய. ஸோ அவள் எல்லாரும் நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் சொல்லிக் கொடுத்த வேதத்தை நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஃபர்தராக நாங்கள் டீச்சராக இருந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறாள். வியாசருடைய ஆக்ஞையை ஏற்றுக்கொண்டு ஆதாய எடுத்துக்கொண்டு தே சர்வே அவள் எல்லாருமே பூர்வம் மகீதலே கதாக, அவெல்லாம் முன்னாடியே வியாசரோட சிஷ்யர்கள்லாம் நிறைய பேர் இந்த பூமிக்கு திரும்பினா. எங்கள் வியாசரோட ஆசிரமத்திலேருந்து கற்றுனதுக்கப்புறம் பூமிக்கு வந்து பல பேருக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு வியாஜத்தோடு அவள்லாம் கதாகா சென்றவர்கள். ஏற்கனவே போயிட்டா, இப்போ போனான்னு சொல்லலை, பூர்வம் கதாகா முன்பே சென்றவர்கள். असितः देवलश्चैव वैशम्पायन एव च जैमिनिश्च सुमन्तुश्च गताः सर्वे तपोधनाः. இவருடைய சிஷ்யர்கள் யாரெல்லாம் லிஸ்ட் கொடுக்குறாருங்க. அசிதர், தேவலர், வைஷம்பாயனர்,
வைஷம்பாயனர் தான் மகாபாரதத்தை ஜனமேஜயனுக்கு சொன்னார், வைஷம்பாயனர் ரிஷி. ஸோ மகாபாரதத்துடைய அந்த சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் அவர் வைஷம்பாயனர். ஜெய்மினி வந்து அவர் வியாசற்றிருந்து வேதத்துடைய ஒரு பாகத்தை பெற்றார். அவர் யஜுர்வேதத்தை அவர் பெற்றார். ஸோ சுமந்து வந்து அதர்வண வேதத்தை பெற்றார். இப்படி ஒரு பாகத்தை ஒரு சிஷ்யத்தை கொடுத்தார். அவர் 4 பிரித்தார். வியாசரோட பேரே அன்னர்த்தம் வியாசம்னா பிரிக்கிறது. வேதத்தை 4 பிரித்ததுனால தான் ஒரு பேரே வியாசர். ஸோ அப்படி அது பிரித்ததை இவா ஜெய்மினி சுமந்துலாம் வாங்கிட்டான். அப்புறம் சர்வே தபோதனா வைஷம்பாயனருக்கும் போச்சு ஒரு வேதம். ஸோ ஜெய்மினி ருக்கு வைஷம்பாயனர் யஜுன்னு நினைக்கிறேன், கிளியராக தெரில. எனிவே ஆளுக்கு ஒரு எதுப்பா சுமந்து அதர்வண வேதம் கரெக்டு. ஆமாம், சர்வே தபோதனாக. ஸோ அவள் எல்லாரும் போனா. தான் ஏதான் வீட்ச புத்திரம் ச லோக அந்தரிதம் அபி உத வியாசக சோகசம் ஆக்ராந்தக கமனாய அகரோத் மதிம். ஸோ புத்திரம் ச லோக அந்தரிதம்னு இது லோகத்தை விட்டு போயிட்டார். அவர் அந்தரமாயிட்டார், இது லோகத்தை விட்டு கிளம்பி போய்விட்டார். அந்த அந்தரித்தம்னா அந்தரிச்சம் வழியாக போயிட்டார் அவர். ஸோ அப்படி லோகத்தை விட்டு போயிட்டார், பிள்ளையும் போயிட்டார். அப்புறம் இவாள் சிஷ்யர்களும் அவாவா ஒரு டைரக்ஷன் கிளம்பி போகிறான். ஸோ இவாளெல்லாம் பார்த்த அந்த வியாசர் அப்படி உத வியாசக சோகசம் ஆக்ராந்தக. ஸோ சிஷ்யரும் இல்லை, இப்போ எல்லாரும் போயாச்சு, புத்திரனும் போயாச்சு. அதனால் ரொம்ப சோகமாக இருக்கார் அவர். சோகசம் ஆக்ராந்தக, சோகத்தால் அடிக்கப்பட்ட அந்த வியாசர். கமனாய அகரோத் மதிம், ஓகே நம்மளும் இனிமேல் கிளம்பலாம் அப்படின்னு மனசில் நினைக்கிறார் அவர். ஸோ ஆசிரமத்தை விட்டு அவரும் கிளம்பி போகிறார். இப்போ சஸ்மார மனசா வியாசக தாம் நிஷாத சுதாம் சுபாம் மாதரம் ஜான்ஹவி தீரே முக்தாம் சோக சமன்விதாம். ஸோ மனசினால நினைக்கிறாராம் வியாசர். யாரை நினைக்கிறாருன்னா நிஷாத சுதாம். நிஷாதன்னு சொன்னால் வேடுவன்னு ஒரு அர்த்தம், நிஷாதன்னு இந்த இடத்துல மீனவன்னு ஒரு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கீழான ஜாதி, அவ்வளோதான். ஸோ அந்த மீனவனுடைய பெண்ணு யார்? சத்தியவதி, இவருடைய அம்மா. சத்தியவதிக்கும் பராசரருக்கும் பிறந்தவர் தானே வியாசர். ஸோ தாம் நிஷாத சுதாம் சுபாம், சுபமான மாதரம் தன்னுடைய அம்மாவான மீனவ பெண்ணான சத்தியவதியை மனசா சஸ்மார மனதினால் நினைத்தார். நம்ம அம்மா நம்மளை பத்ரி சண்டத்தில் விட்டுட்டு போயிட்டா. பிள்ளையை பெற்று அந்த கங்கை நதியில் இருக்கக்கூடிய ஒரு தீபமான ஒரு பிரதேசத்தில் அம்மா அப்பாவும் 2 பேருமே விட்டுட்டு போயிட்டா. அவர் உடனே அங்கே பெரியவராகி அப்படி தான் வந்தார் வியாசர். ஸோ அப்படி அந்த அம்மாவே அவர் நினைக்கிறார். ஜான்ஹவி தீரே, அந்த கங்கை நதியில் ஓட்டிகிட்டு இருந்தா இல்லையா அவள். ஸோ அந்த நதியோட ஒரு தீபத்தில் விட்டாலே முக்தாம் விடப்பட்ட சோக சமன்விதாம். ஸோ அப்படி அது சோகத்தோடு, ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருத்தம், குழந்தை இப்படி விட்டுட்டு போகிறதுல அவளுக்கு என்ன சந்தோஷமா. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டார் பராசரர், உன்னுடைய கன்னித்தன்மை அழியாது, இந்த குழந்தையை பெற்றதுனால நீ கன்னியாகவே இருப்பாயின்னு சொல்லிட்டார். அதனால அவள் வந்து அப்பாட்ட நார்மலாக ஆஸ் யூஷுவல் அவள் பாட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ அதனால சோகமாக இருந்த தன்னுடைய அம்மாவை பார்க்கணும்னு மனசால நினைக்கிறார் இப்போ வியாசர். स्मृत्वा सत्यवतीं व्यासः त्यक्त्वा तं पर्वतोत्तमम् आजगाम महातेजा जन्मस्थानं स्वकं मुनिः. ஸோ வியாசர் என்ன பண்ணார்? தக்த்வா தம் பர்வதோத்பமம், அதாவது மலை பர்வத உத்தமமான அந்த உயர்ந்த மலை, அந்த பத்ரிகாசிரமம் அந்த மலை மேலே தான் இருக்குது. ஸோ அந்த மலையை விட்டு கிளம்பி வராரு. ஸ்மிருத்வா சத்தியவதியை நினைத்து கொண்ட வியாசர் கிளம்பினார். ஆஜகாம ஸ்வகம் ஜன்மஸ்தானம், தான் பிறந்த இடம் அந்த ஜான்ஹவி நதி கரையில் இருந்த தன்னுடைய இடத்துக்கு அவர் கிளம்பி வராரு. மகா தேஜஸுடைய அந்த முனிவர்.
द्वीपं प्राप्य अथ पप्रच्छ क्व गता सा वरानना निषादाः तं समाचक्युः दत्ताराज्ञे तु कन्यका தான் பிறந்த தீபத்துக்கு வரார். அந்த கங்கை நதியில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தில் வந்த உடனே அங்கே கேட்குறார் எல்லார்ட்டையும். யார்கிட்ட? நிஷாதாகா, மீனவர்களை பார்த்து கேட்குறார், எங்கள் அம்மா எங்கே போனா? குவாகதாசா வரானா, ஏன்னா அங்கே தானே போட் ஓட்டிகிட்டு இருந்தா சத்தியவதி. ஸோ அதனால வரானனா, அழகிய முகத்தை உடைய என்னுடைய அம்மா எங்கே சென்றாள்னு கேட்குறார். குவாகதா நிஷாதாகா, அந்த மீனவர்கள்லாம் சொல்கிறா, சம் ஆச்சக்கியுன்னு சொன்னார்கள். ராஜ்ஞே தத்தாது கன்யகா, அந்த கன்னிகையாகப்பட்டவள் ராஜாவிற்கு கல்யாணம் செய்து கொடுக்கப்பட்டாள். இப்போ சந்தனுவை கல்யாணம் பண்ணி அரண்மனையில் இருக்கா சத்தியவதி. சந்தனுவோடு கல்யாணம் ஆயிடுது. அவள் கன்னிகையாக இருந்தால் சந்தனு மகாராஜா ஆசைப்பட்டார் இல்லையா? ஆசைப்பட்டதுனால சந்தனுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அவளுடைய குழந்தைக்கு தான் ராஜ்யம் கிடைக்கணும் எல்லாம் கண்டிஷன்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தான் அந்த மீனவன். பிராப்யா, இப்போ போட்டுங்க, புள்ளி இல்லை போல் இருக்கு, பராப்பியன்னு இல்லை, பிராப்யா அடைந்துன்னு அர்த்தம். தாசராஜக அபி சம்பூஜ்ய வியாசம் பிரீத்தி புரஸ்ஸரம் ஸ்வாகதேன அபிசத்கிருத்ய ப்ரோவாச்ச விஹித அஞ்சலிஹி. தாசராஜான்னு யாரு? தாசன மீனவன் அர்த்தம். தாசராஜன மீனவ தலைவன் யார்? சத்யவதியோட அப்பா. அப்பி சம்பூஜ்ய, உடனே பார்க்க வர்றார். ஓ, அவள் அப்பா யார்? அவள் தாத்தா தானே, சத்யவதியோட அப்பா. ஸோ தாத்தாவை பார்க்க வர்றார் வியாசர். வியாசரை பார்த்தோன்னே முனிவராக இருக்கார், அதனால் பூஜிக்கிறார் அந்த தாசராஜா, அந்த மீனவர். பிரீத்தி புரஸ்பரம், ரொம்ப சந்தோஷமாக சத்யவதியோட பிள்ளை அப்படிங்கிற ஆசையில் அவர் இது பண்ணுறார். அவரை பூஜை பண்ணி ஸ்வாகத்தேன அபிசத்கிருத்திய, சத்காரம் பண்ணுறார். இல்லை, அவரை பூஜை பண்ணி சத்காரம் பண்ணி அந்த மீனவன் புரோவாச்ச விகித அஞ்சலிகி, கை குவித்து அந்த வியாசரை பார்த்து பேசினார். ஆமாம், தாசராஜா, கரெக்டு. தாஷானா மீனவன். दाशराज उवाच अद्य मे सफलं जन्म भावितं नः कुलं मुने देवानाम् अपि दुर्दर्शं यज्जातं तव दर्शनम्. அப்போ தாசராஜா சொல்கிறார், என்னுடைய ஜீவன் இன்றைக்கி சஃலமாயிடுது. இப்போ ஏற்பட்ட குழந்தைய நான் பார்க்க முடிஞ்சுது, என்னுடைய பேரனை பார்க்க முடிஞ்சுதுங்கிற சந்தோஷம், ஒரு முனிவரோட தர்ஷனம் கிடச்சிதுங்கிற சந்தோஷம், எப்படி எடுத்தினாலும் சரி தான். ஸோ என்னுடைய ஜீவனம் இன்றைக்கு சஃலமாயிடுது. பாவிதம் நக குலம், என்னுடைய குலமே புண்ணியம் அடைந்தது. பாவிதம்னது புனிதப்படுத்தப்பட்டது. உங்களுடைய காலடி இந்த இதில் மீனவனோட இடத்துல பட்டுடுத்தே, அதனாலேயே என் குலம் புனிதம் அடைந்தது. தேவானாமபி துர்தர்ஷம், கடவுளால் கூட பார்க்க முடியாது. தேவர்களுக்கெல்லாம் கூட சட்டுன்னு இந்த இப்போ ஏற்பட்ட தேஜஸ் மிகுந்த முனிவர்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தர்சனம் கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட துர்தர்ஷனமான நீங்கள் எத் ஜாத்தம் தவ தர்சனம், உங்கள் தர்சனம் எனக்கு கிடைச்சிதே. அது தேவர்களுக்கே கிடைக்காத அந்த தர்சனம் உங்களுடைய தர்சனம் எனக்கு கிடைச்சிது. அதனால என் குலம் புனித அடைந்தது. यदर्थम आगतो असि त्वं तद यदर्थो आगतो असि त्वं तद्ब्रूहि द्विजसत्तमं सत्तम ओके अपि दाराधनं पुत्राः त्वद् आयत्थम इदं विभो. ஸோ எதர்த்தம், எதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கேன். எதர்த்தம்னா எந்த காரணத்துக்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறீர்களோ துவம் நீங்கள், தத் ப்ரூஹி, அதை சொல்லுங்கோ. திஜசத்தம, திஜர்களில் பிராமணோத்தவரேன்னு கூப்பிட்றார். பிராமணர்கள் உத்தமமானவரே, காரணத்தை சொல்லுங்கோ. அப்படி தாராதனம், உங்களுக்கு பொண்டாட்டி இருக்காளா? பணமெல்லாம் வச்சிருக்கேளா? வேணுங்கிற பணம் இருக்கா? புத்திரர்கள் இருக்கிறார்களா? புத்திராகா தொத் ஆயத்தம், ஆயத்தம்னு நீங்கள் ரெடி பண்ணினேன்னு அர்த்தம். என்னது? உங்களுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்களாக, உங்களுக்கு அதீனமாக, உங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்களாக பணமு தாரா பெண்டாட்டி குழந்தைகள்லாம் இருக்கா? இதம் விபோ, விபோன்னு கூப்பிட்றார். விபோன்னு சொன்னால் நார்மலாக என்ன அர்த்தம் சொன்னால் எங்கும் நிறைந்தவர். பகவானை தான் நம்ம விபோன்னு கூப்பிடுவோம், பெரியவாளையும் விபோன்னு கூப்பிட்றோம்.
सरस्वत्याः तटे रम्ये चकार आश्रममण्डलं व्यासः तपस्समायुक्तः तत्र एव आस समाहितः. ஸோ இதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக அவர் ஒரு ஆசிரமத்தை அமைச்சார்னு வந்துடுது. அப்போ தாசராஜாட்ட விடை பெற்றுட்டார்னு எடுத்துக்கணும். ஸோ அவர்கிட்ட விடை பெற்ற அந்த இவர் காரியம் என்னது, சும்மா பார்க்க வந்தேன்னு சொல்லியிருப்பார். வேறு என்ன காரியம் இருக்குது? சத்தியவதியை தான் பார்க்கணும்னு நினச்சாரு. ஆனால் சத்தியவதி அங்கே இல்லை. ஸோ அதனால் கிளம்பிட்டார். ஸோ சரஸ்வதி நதிக்கரையில் ஒரு ஒரு ரம்யமான ஒரு இடத்துல சகார ஆசிரம மண்டலம். ஸோ தன்னுடைய ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு வியாசக தபஸ்ஸமாயுக்தக, ஒரே தபஸில் ஈடுபடுறார், அவ்வளோதான். ஸோ சரஸ்வதி நதிக்கரையில் வந்து ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்திட்டு தபஸோடு கூட இருந்தார். தத்ரையேவ ஆச சமாகித்தக, ஒருமுகப்பட்ட மனசோடு தியானத்தில் ஈடுபட்டு கொண்டு அந்த இடத்துலையே இருந்தார். இன்றைக்கும் திருப்பி அவர் பத்ரிநாத்துக்கு போயிட்டாருன்னு தான் பார்க்குறோம் இல்லையா? பத்ரிகாசிரமத்துக்கு மேலே தான் இருக்குங்க வியாசரோட வியாச குகைன்னு போய் பார்க்குறோமே. அது அங்கே பக்கத்தில் தானே சரஸ்வதி ஓடுறான். அந்த ஒரு இடத்துல தான் கொஞ்சோண்டு தள்ளி வந்தால் கொஞ்சம் சரஸ்வதி நதி கொஞ்சம் தூரத்துக்கு தெரியறான் இல்லையா? ஸோ அங்கே போய் ஒரு ஆசிரமத்தை அமைச்சுட்டு உட்காண்டார். सरस्वत्याः तटे रम्ये चकार आश्रममण्डलं व्यासः तपस्समायुक्तः तत्र एव आस समाहितः. सत्यवत्याः सुतौ जातौ शन्तनोः अमितद्युतेः मत्वा तौ भ्रातरौ व्यासः सुखम् आप वने स्थितः. ஸோ சத்தியவதிக்கும் 2 குழந்தைகள் பிறந்தாச்சு. யார்? 2 சந்தனோஹோ, அதாவது சத்தியவதிக்கும் சந்தனும் கல்யாணம் ஆகி அவள் 2 பேருக்குமா அமிதத்யுதேகே. யார்? சந்தனு மகாராஜா எப்படிப்பட்டவன்? அளவில்லாத ஒளி பொருந்தியவன், அப்பேற்பட்ட ராஜா. சாதாரண ராஜாலாம் கிடையாது, சந்தனு மகாராஜா. அவனுக்கும் இந்த சத்தியவதிக்கும் 2 குழந்தைகள் பிறந்தது. மத்வா தௌ பிராத்தரவ், இவன் என்னுடைய பிரதர்ஸ் தானே. இவரும் சத்தியவதியோட பிள்ளை, அவரும் அப்பா தான் வேறு. ஆனால் சத்தியவதியோட பிள்ளைகள்ங்கிற ஒரு முறையில் என்னுடைய பிரதர்கள் இவா 2 பேரும். அதனால் எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டார். ஏன்னா சுகர் பிள்ளை இல்லை, சிஷ்யர்கள் இல்லை, அட்லீஸ்ட் 2 பிரதர் கிடச்சிருக்கு எனக்கு, அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு. ஸோ சுகம் ஆப்பா வனேஸ்திதக, மனசில் அந்த ஒரு சந்தோஷத்தோடு அவர் இருந்தார். तौ मत्वा तौ चित्रांगदः प्रथमजः रूपवान् शत्रुतापनः बभूव नृपतेः पुत्रः सर्वलक्षणसंयुतः. முதல் குழந்தை யாருன்னா பிரதமஜக, முதலில் பிறந்தவன் சித்ராங்கதன்னு பேர். ரூபவான், அழகிய ரூபத்தோடு கூடியவன். சத்ருதாபனகா, எதிரிகளை வாட்டக்கூடியவன், சத்ருக்களை தபிக்க வைக்கக்கூடியவன் சத்ருதாபனகா. ஸோ அப்படிப்பட்ட சித்ராங்கதன் முதல் குழந்தை. நிருபத்தேகே புத்திரக பபூவ சர்வலக்ஷண சம்யுதக. அந்த நிருபத்தின்னு யாரு? மக்கள் மனிதனுடைய ராஜா, அதான் பதி, மனிதனுடைய தலைவன் ராஜா. ஸோ ராஜா சந்தனுடைய பிள்ளையாக சர்வலக்ஷணத்தோடு கூடிய அந்த சந்தனுவன் சித்ராங்கதன் முதல் குழந்தையாக பிறந்தான். विचित्रवीर्य नाम असौ द्वितीयः समजायत सो अपि सर्वगुण उपेतः शन्तनोः सुखवर्धनः. ஸோ 2வது குழந்தை द्वितीयः, 2வது குழந்தை யாருன்னா விசித்திர வீரியன் என்ற பெயருடையவன். ஸோ சித்ராங்கதன் முதல் குழந்தை, விசித்திர வீரியன் 2வது குழந்தை. சமஜாயத, அவனும் பிறந்தான். சகாபி, அவனும் கூட சர்வகுணோபேதக, நல்ல குணம் பொருந்தியவன் அந்த விசித்திர வீரியன். சந்தனோகோ சுகவர்தனக, சந்தனுடைய சுகத்துக்கு காரணமானவன், சுகத்தை வளர்க்கக்கூடியவனாக. குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தால் அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம். ஸோ அவனுடைய ஆனந்தத்தை வளர்ப்பவனாக அந்த விசித்திர வீரியன் பிறந்தான் 2வதா. ஸோ மகாபாரதம் வந்துடுது, பாகவதம் வந்துடுது, தேவி பாகவத்தில் எல்லாமே வந்துடும். காங்கேயக பிரதமக தஸ்ய மகாவீரக பல அதிகக ததைவ தௌ சுதௌ ஜாதௌ சத்யவத்யாம் மகாபலௌ.
இவாளுக்கு எல்லாருக்கும் மூத்தவனாக சந்தனுக்கு இவா 2 பேருக்குமே மூத்தவனாக ஒரு பிள்ளை இருக்கான். யாருன்னா காங்கேயன், கங்கா புத்திரனாகப்பட்ட பீஷ்மர். கங்கையோட பிள்ளை பீஷ்மர். இவாளுக்கெல்லாம் மூத்தவனாக சந்தனோட பிள்ளை தான் அவனும். மகாவீரக, மகாவீரனாகவும் பல அதிகமான பலத்தை உடையவனாக பீஷ்மர். இவா 2 பேருக்குமே அண்ணாவாக இருக்க. ததைவ தௌ சுதௌ ஜாத்தௌ, அதுக்கப்புறம் தான் இவா 2 பேரும் பிள்ளைகளாக சத்தியவத்தியாம். அதுக்கப்புறம் தான் கங்கையோட பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் தான் சத்தியவதியை கல்யாணம் பண்ணிட்டு சத்தியவதி கூட இவா 2 பேரும் பிள்ளைகளாக பலசாலிகளாக இவா 2 பேரும் பிறந்தார்கள். शन्तनुः तान् सुतान् वीक्ष्य सर्वलक्षणसंयुतान् अमंसथ अजय्यम् आत्मानं देवादीनां महामनाः. ஸோ சந்தனு ராஜா என்ன பண்ணுறார், தான் சுதான் வீச்சா எல்லாம் பீஷ்மரா அப்பேற்பட்ட பராக்கிரமம், சித்திராங்கதன் விசித்திர வீரனா அவ்வளோ பலசாலிகள், அவெல்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தப்படுறான். சர்வலக்ஷண சம்யுதான், அழகாக வேறு இருக்கா, ரொம்ப லக்ஷணத்தோடு இருக்கா. அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை பார்த்து அம்சத்தன கருதினார். ஸோ அவர் என்ன கருதுகிறார், அஜய்யம் ஆத்மான, என்ன ஜெயிக்கால் கிடையாது, எனக்கு எப்பேற்பட்ட பிள்ளைகள் இருக்கா, ஸோ என் பிள்ளைகள் என்னை விட்டு கொடுப்பாளா போர் வந்தா, அதனால் அஜய்யம் ஆத்மானம், தன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது என்று அமம்சதா என்று கருதினார். தேவாதீனாம் மகாமனாக, அதாவது தெய்வங்களால் கொடுக்கப்பட்டவர்கள். ஸோ தேவர்களால் கொடுக்கப்பட்ட மகாமனாக, மகாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை பார்த்து இப்படி மனசில் அவருக்கு தோணித்து. அமம்சத அஜேயம் ஆத்மா, மகாமனாக. ஓகே. अथ कालेन कियथा शन्तनुः कालपर्ययात् तथ्याज देहं धर्मात्मा देही जीर्णम् इव अम्बरम्. கியதா காலேன, கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் காலம் போச்சு. கொஞ்சம் காலம் கழிந்த உடனே சந்தனு காலபர்யாத், காலம் மாறி போச்சுன்னு அர்த்தம், செத்து போனார். ஸோ காலம் அவருக்கு அனுகூலமாக இல்லை, காலம் விபர்யமாக எடுத்து மாறி போச்சு அப்படின்னு இது ஷாவு வந்துடுது. அவர் சந்தனும் மேலே போனார். தேகம் தத்யாஜ தர்மாத்மா, தர்மாத்மாவான சந்தனு தேகத்தை விட்டார். தேகி உடலை உடையவன், தேகிங்கிறது தேகின்னு ஆத்மான்னு அர்த்தம், தேகத்தை உடையது அப்படிங்கிற அர்த்தத்தில் ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மா ஜீர்ணம் இவ அம்பரம், எப்படி விட்டார்னா அந்த ஆத்மா உடலை விட்டது, ஆத்மா தான் உடலை விட்டுடும், வேறு உடலுக்கு போயிடும் ஆத்மா. ஸோ எப்படின்னா ஜீர்ணம் இவ அம்பரம், கீதையில் இதை தானே சொல்கிறார் பகவான். ஒரு ட்ரெஸ்ஸை கழித்துற மாதிரி இந்த உடல்களெல்லாம், இந்த தேகியை பொறுத்தவரை, ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு உடலில் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸு, நாளைக்கு வேறு உடலில் நாளைக்கு வேறு ட்ரெஸ்ஸு. அப்போது ஜீர்ணம்னா ட்ரெஸ்ஸு நாசமாக போச்சு, கிழிஞ்சு போச்சு, அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்க மாட்டோமா உடலில். அதே மாதிரி தேகி என்ன பண்ணுவான், இந்த உடலை விட்டுட்டு வேற ஒரு உடலை ட்ரெஸ் மாதிரி போட்டுப்பான். कालधर्मगते राज्ञी भीष्मः चक्रे विधानतः प्रेतकार्याणि सर्वाणि दानानि विविधानि च. ஸோ காலதர்மகதே, காலதர்மத்துக்கு ஏற்பட்டு, காலதர்மத்துக்கு உட்பட்டு. காலதர்மம் என்னது, எல்லாரும் பிறந்தவெல்லாம் சாகணும், இதுதான் காலதர்மம். காலத்தோட தர்மம் என்னது, யார் யார் பிறக்கிறாளோ அவெல்லாம் சாகணும், இது காலத்தோட தர்மம். ஸோ அந்த தர்மத்துப்படி சென்று போயிட்டார், ராஜா போயிட்டார், ராஜ்ஞி கதை, ராஜா போயிட்டார். ஸோ பீஷ்மர் என்ன பண்ணுறார், அவர் தானே மூத்த பிள்ளை, விதானத்தக எப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதன்படி பிரேத காரியாணி சர்வாணி, எல்லா பிரேத காரியத்தையும் பண்ணினார். எப்படி பண்ணணும் சாஸ்திரம் சொன்னபடி அப்பாவுக்கு பிரேத காரியத்தெல்லாம் பண்ணினார். நிறைய தானம் கொடுத்தார், விவிதானி தானானிச்ச, நிறைய தானத்தை கொடுத்து பிரேத காரியத்தை முடித்தார் பீஷ்மர். चित्रांगदं ततः राज्ये स्थापयामास वीर्यवान्
ஸ்வயம் ந கிருத்தவான் ராஜ்யம் தஸ்மாத் தேவவிரதः அபவத். ஸோ ராஜ்யத்தில் சித்ராங்கதனை ஸ்தாபித்தார்னு அர்த்தம், ராஜாவாக நியமித்தார். சித்ராங்கதனை அதானே அடுத்த பிள்ளை, இது சந்திரனோடு சத்தியவதியோட மூத்த பிள்ளை. அதாவது சந்தனுக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த மூத்த பிள்ளை. ஏன்னா சந்தனுக்கு தனியாக ஒரு மூத்த பிள்ளை இருக்கான், சத்தியவதிக்கு தனியாக ஒரு மூத்த பிள்ளை இருக்கான். யாக்கும் ஸோ இவா ரெண்டுக்கும் பிறந்த மூத்த பிள்ளை சித்ராங்கதன். ஸோ அது அவனை ராஜ்யத்தில் ராஜாவாக நியமித்தார், வீரியம் பொருந்தி அந்த சித்ராங்கதனை. ஸ்வயம் ந கிருத்தவான் ராஜ்யம், தானே ராஜ்யத்தை பண்ணலை. ஏன்னா அவருக்கு ஒரு இது இருக்குது, ஒரு சபதம் இருக்குது. தஸ்மாத் தேவவிரதக அபவத், அதனால தேவவிரதத்தை உடையவன், சிறந்த விரதம். தேவவிரதம்ங்கிறது என்னது, பயங்கரமான ஒரு சபதம் பண்ணினார் இல்லையா, அதனாலே அவருக்கு தேவர்களை தேவவிரதன் அப்படின்னே பேரை சொல்லிட்டான். ஸோ அப்படி தேவவிரதனாக அவர் ஆனார். चित्रांगदं ततः राज्ये स्थापयामास वीर्यवान् स्वयं न कृतवान् राज्यं तस्मात् देवव्रतः अभवत्. चित्रांगदस्तु वीर्येण प्रमत्तः परमदुःखदः बभूव बलवान् वीरः सत्यवती आत्मजः शुचिः. ஸோ அந்த சித்ராங்கதன் எப்படி இருக்கான்னு சொன்னால், அவனுக்கு பயங்கர வீரம் இருக்கா, யார் கூடயா சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், யாரையும் விட மாட்டான், சண்டை போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ பிரமத்தகனா கேர்லெஸ், அவனுக்கு டோன்ட் கேர், யார் வந்தாலும் சண்டை போடுவேன். பலாபலனை தெரிஞ்சுன்னு சண்டை போடுறது தான் ஒரு ராஜாவுக்கு அழகு. ஆனால் பலாபலனை தெரிஞ்சு கூட இல்லாமல் கேர்லெஸ்ஸாக சண்டை போடக்கூடிய ஆளாக இருந்தானவன். பரதுக்கதகா, பிறத்தியாருக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருந்தானவன். பலவான், பபுவ பலவான், ரொம்ப பலசாலி, வீரனாக இருந்தான். சத்தியவதி ஆத்மஜன், சத்தியவதியோட பிள்ளையான அவன். சுச்சிகின சுத்தமானவன். ஸோ அப்படிப்பட்டவன் பிறருக்கு துக்கத்தை கொடுக்குறவனாக மாறினான். ஏன்னா தன்னுடைய வீரத்தை அப்படி டெஸ்ட் பண்ணிக்கிறான். அவன் கேர்லெஸ்ஸாக டெஸ்ட் பண்ணக்கூடியவனாக அவன் ஆயிட்டானவன். चित्रांगदस्तु वीर्येण प्रमत्तः परदुःखदः बभूव बलवान् वीरः सत्यवती आत्मजः शुचिः. अथ एकदा महाबाहुः सैन्येन महतावृतः प्रचचार वनोद्देशान् पश्यन् वद्यान् मृगान् रुरून्. ஏகதான ஒரு முறை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தடவை என்ன பண்ணுறான், மகாபாகு பெருந்தோளுடைய அந்த சித்ராங்கதன் சைன்யத்தோடய அழிச்சுட்டு போயிருக்கான், வேட்டையாட போயிருக்கான். மகதாவிரதகா, பெரிய ஒரு சேனையை அழிச்சுண்டு பிராச்சசார வனோதேசான், வனதேசங்களில் காட்டுப்பகுதிகளில் சஞ்சாரம் பண்ணினான் சேனையோடு கூட. ஸோ என்ன தேடின்னு போகிறான்னா, மிருகான்னா மான்கள். ருருன்னா ஒரு டைப் ஆஃப் மான் தான், அதுவும் காட்டு மான் தான். ருருன்னு காட்டு மான். ஸோ மான்களையும் இந்த காட்டு மான்களையும் எல்லாம் வேட்டையாடலாம். பத்யான்னு சொன்னால் என்னது, கொல்ல தகுந்தவை, ஏன்னா சாப்பாட்டுக்கு ஏற்புடையது. ஸோ சாப்பாட்டுக்கு ஏற்புடையது இல்லாததை கொண்டானா அது பாபம். ஏன்னா உனக்கு யூஸும் இல்லை, நீ வேஸ்ட்டாக கொள்றேங்கிற ஒரு கண்டிஷன் வந்துடும். அப்போ அது சத்திரியர்களானாலும் அது பாபத்தில் அடங்கிடும். அதனால வதத்துக்கு ஏற்புடையதான அந்த மான்களையும் அந்த ருருக்களையும் கொள்றார் இவர். பஷ்யன் அதெல்லாம் தேடின்னு போயிட்டே இருக்காரு காட்டுக்குள்ள. चित्रांगदः तु गन्धर्वः दृष्ट्वा तं मार्गगं नृपम् उत्तथार अन्तिकं भूमेः विमानवरम् आस्थितः. ஒரு கந்தர்வன் இருக்கான், அந்த கந்தர்வன் பேரும் சித்ராங்கதன். ஸோ இவன் ஒரு சித்ராங்கதன், அவன் ஒரு சித்ராங்கதன். ஸோ அந்த சித்ராங்கதன் இவனை பார்க்குறான். கீழே வனத்தில் இவன் நடமாடிட்டு இருக்கானா, சேனையோடு வேறு நடமாடிட்டு இருக்கானா, அவனை பார்க்குறான். ஸோ திருஷ்டுவா தம் மார்ககம்னா இவன் போயிட்டு இருக்கிற வழியில் போயிட்டே இருக்கான் சித்ராங்கதன். அந்த கந்தர்வன் பார்க்குறான், வழியில் இவனை பார்க்குறான். பார்த்தபோது உத்ததார அந்திகம், ஸோ அவன் கிட்டக்க விமானத்துலேருந்து இறங்குறான். ஸோ அவெல்லாம் விமானத்தில் போகக்கூடியவர்கள், தேவர்கள்லாம் விமான சஞ்சாரகர்கள். ஸோ விமானத்தை போயிட்டு இருக்கிறவன் விமானத்தை மொல்ல இறக்கி இவன் கிட்டக்க இறக்குறான். ஸோ உத்ததாரன்னு இறங்கினான்னு அர்த்தம். ஸோ அந்திகம் பூமி கிட்டக்க கொண்டு நிறுத்தி விமானவரம் ஆஸ்திதகா, விமானத்தில் இருந்த அவன் அதிலிருந்து இறங்கினான். तत्र अभूच्च महद् युद्धं तयोः सदृश वीर्ययोः कुरुक्षेत्रे महास्थाने 3 वर्षाणि तापसाः.
ஸோ அந்த இடத்துல பெரிய யுத்தம் நடக்கிறது. ரெண்டு பேருக்கும் சத்ருஷக வீரிய யோகம், ரெண்டு பேரும் ஒரே ஈக்குவல் பலம். இந்த சித்திராங்கனும் அந்த சித்திராங்கன்னு சமமான பலன் அவள் ரெண்டு பேருக்கு நடுவில் போர் நடக்குது. இவன் தான் தேடி தேடி சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம சித்திராங்கதை, அதனால அவங்களோடையும் சண்டைக்கு போயிருக்காங்க. ஸோ குருட்சேத்திரே மகாஸ்தானே, அந்த குருட்சேத்திரத்தில் அப்போது தேடி தேடி வனம் குருட்சேத்திரமே பெரிய வனமாக தான் இருந்திருக்கு ஒரு காலத்தில். ஸோ அந்த குருட்சேத்திரத்தில் தான் இந்த யுத்தமும் நடந்திருக்கு. அது அந்த மகாஸ்தானத்தில் 3 வருஷம் 3 வருஷம் யுத்தம் நடக்கும். 1 2 இல்லை, 3 வருஷமாக 2 பேரும் சண்டை போட்டிருக்கா. தாபசாகான்னு சொல்கிற யார்? தாபசாகான்னு அது தபசை உடைய முனிவர்களே. சூதர் கதை சொல்லிட்டு இருக்கார் சவுனவாதி முனிவர்களுக்கு. ஸோ முனிவர்களே அப்படி கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காருங்க, தாபசாகா முனிவர்களே. இந்திரலோகம் அவாப ஆஷோ கந்தர்வேண ஹதஹ ரணே பீஷ்மக ஸ்ருத்வா சகார ஆஷோ தஸ்ய ஊர்வதைஹிகம் ததா. இந்திரலோகம் அவாப்பான்னு சொர்க்கம் அடைஞ்சான். போரில் செத்தா சொர்க்கம், சத்திரியர்களுக்கு போரில் சாவு கிடைச்சா சொர்க்கம். அதனால இந்திரலோகம் அவாப்பா யார்? நம்ம லோக கந்தர்வன், லோக ராஜா கந்தர்வ ராஜா. அவன் நல்லா இருப்பான், அவன் வானத்துலேருந்து வந்திருக்கான், அவன் சௌக்கியமாக இருக்கான். இந்த லோகத்தில் பிறந்த சித்திராங்கதன் செத்து போனான் அந்த போரில். ஹதகா கொல்லப்பட்டான், ரணே போரில் கொல்லப்பட்ட அந்த சித்திராங்கதன் இந்திரலோகம் அவாப்பு, இந்திரலோகத்தை உடனடியாக அடைந்தான். பீஷ்மகா சுத்வா கேட்குறார், பீஷ்மர் காதில் விழுறது, ஓ சித்திராங்கதை காட்டுக்கு போனவன் கொல்லப்பட்டான். அப்படி கேட்ட உடனே அவனுக்கு அடுத்த காரியம், பீஷ்மருக்கு இதே வேலை பாவம், ஒருத்தருக்காக பிரேத காரியம் பண்ணின்னு உட்காந்துருக்கார். அப்பாவுக்கு பண்ணினார் சந்தனுக்கு, அடுத்த மாதிரி இப்போ சித்திராங்கதனுக்கு பண்ணுறாருங்க. தசிய ஊர்துவ தைஹிகம்னு அது மேலே போன தேகம்னு அர்த்தம். ஸோ மேலே போன அந்த ஆத்மா மேலே படுத்து, ஸோ இங்கே தேகம் கடக்கு கட்டையா, அந்த தேகத்துக்கு இப்போ ஊர்துவ தைஹிகான பிரேத காரியம்னு அர்த்தம். ஸோ பிரேத காரியத்தை செய்தார். காங்கேயः கிருதசோகः தூ மந்திரிபிः பரிவாரிதः விசித்திரவீர்யநாமானம் ராஜேஷம் சகாரः. காங்கேயகனே அது பீஷ்மர்னு அர்த்தம், கங்கையோட பிள்ளை, அதான் காங்கேயன். வினதாவோட பிள்ளை கருடன், வைனதேயகான்னு சொல்லுவாங்க. கருடனுக்கு ஒரு பேர் வைனதேயகா, வினதாவோட பிள்ளைங்கிற அர்த்தத்தில். ஸோ கங்கை இதெல்லாம் பெண்ணு, ஸ்ரீலிங்கத்தில் வரும்போது இப்படி வரும். ஸோ கங்கையுடைய பிள்ளை. கிருதசோகக ரொம்ப வருத்தப்பட்டார், பாவம் பிரதர் போயிட்டானே. மந்திரிபிகி பரிவார்த்திக, மந்திரிகளோடு கூடினார். அடுத்து என்னது? அடுத்த ராஜா உண்டாக்கணும் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் ராஜா யார் பார்த்தா ரெடியாக இருக்கானுங்க, விசித்திர வீரியன். ஸோ விசித்திர வீரிய நாமானம், தன்னுடைய அடுத்த தம்பியான விசித்திர வீரியனை ராஜ்ய ஈஷம், அதாவது ராஜா, அதாவது ஈஷன், அதாவது ராஜாவாக, ஸோ ராஜ்யேஷம் ராஜ்யத்திற்கு தலைவனாக சகாரக அவனை நியமித்தார் பீஷ்மர். மந்திரிபிः போதிதா பश्चात् குருபிश्च மகாத்மபிः ஸ்வபுத்திரம் ராஜ்யகம் திருஷ்ட்வா புத்திரசோகஹதாபி ச. ஸோ இங்கே சத்தியவதியை பற்றி சொல்கிறா, அவளோட நிலைமை தான். மந்திரிபிகி போதிதா, மந்திரிகளால் சொல்லப்பட்டு, அவளுக்கும் தெரிஞ்சுட்டு தெரியாது, நியூஸ் தெரியாதா? பீஷ்மருக்கா தெரியறது, இவளுக்கும் உடனே தெரியாது, அதே சமயத்தில் தெரியப்படு. ஸோ பश्चात् குருபிश्च மகாத்மபிகி. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி என்னது? மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து குரு தன்னுடைய குலகுரு எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணியிருக்கா, ஸ்வபுத்திரம் ராஜ்யகம், தன்னுடைய பிள்ளை, அடுத்த பிள்ளை ராஜ்யத்துக்கு அதிபதி ஆகிட்டான். ஒரு பிள்ளை போனால் துக்கம், இன்னொரு பிள்ளை ராஜா ஆகிட்டான் சந்தோஷம். ஸோ இந்த ரெண்டு நிலைமையில இருக்கா அந்த சத்தியவதி. புத்திரசோக ஹதாபிச்ச, புத்திரசோகத்தினால் வாட்டப்பட்டு இருந்தாலும் அந்த சத்தியவதி அவளுடைய நிலைமை இப்படி இருந்தது. ஒரு துக்கம் ஏற்பட்ட அடுத்த நிமிஷமே ஒரு சந்தோஷ காரியமும் அவளுக்கு ஏற்பட்டது. सत्यवती अतिसन्तुष्टा बभूव वरवर्णिनी व्यासः अपि भ्रातरं श्रुत्वा राजानं मुदितः अभवत्. ஸோ சத்தியவதி அதிசந்துஷ்டா, சத்தியவதி ரொம்ப சந்தோஷமாகிடுது, பிள்ளை ராஜா ஆகிட்டான். பபுவ வரவர்ணினி,
ஸோ சிறந்த அந்த அந்த பெண்ணாகப்பட்டவள் வரம் பொருந்தியவளானவள் சந்தோஷப்பட்டான். வியாசகா அப்படி பிராத்தரம் சுத்வா, அதாவது ஒரு பிரதர் செத்து போயிட்டான், எல்லா நியூஸுமே வியாசருக்கு வருதுங்க, இருந்தாலும் இன்னொரு பிரதர் ராஜா ஆயிட்டான். அப்படி சுத்வா ராஜானம், விசித்திர வீரியன் ராஜா ஆனதை கேட்டு முதிதக அபவத்து, அவரும் சந்தோஷப்பட்டார். सत्यवती अति सन्तुष्टा बभूव वरवर्धिनी व्यासः अपि भ्रातरं श्रुत्वा राजानं मुदितः अभवत्. यौवनं परमं प्राप्तः सत्यवत्याः सुतः शुभः चकार चिन्तां भीष्मः अपि विवाहार्थं कनीयसः. ஸோ யவ்வனம் பரமம் பிராப்தக, விசித்திர வீரனுக்கு நல்ல யவ்வனம் வந்தாச்சு, நல்ல பருவம் வந்தாச்சு. அதனால சத்தியவத்தியாக சுதக, சத்தியவதியோட பிள்ளை அந்த விசித்திர வீரியன் சுபமான பிள்ளை. ஸோ இப்போ பீஷ்மருக்கு கவலை வருது. ஸோ கனியசக விவாகார்த்தம், தன்னுடைய தம்பி இல்லையா, அந்த தன்னுடைய தம்பி தானே அந்த விசித்திர வீரியன். ஸோ தன்னுடைய கடைசி தம்பியான அவனுடைய அந்த கல்யாணத்துக்காக வேண்டி சிந்தாம் பீஷ்மக சகார, பீஷ்மர் கவலைப்பட்டார். இவனுக்கு எப்படியாவது ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற கவலை பீஷ்மருக்கு ஏற்பட்டது. काशीराजसुताः त्रयः तिस्रः सर्वलक्षणसंयुताः तेन राज्ञा विवाहार्थं स्थापिताश्च स्वयंवरे. இந்த சமயத்தில் கேள்விப்படுறார், காஷி ராஜா வந்து தன்னுடைய 3 பெண்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறார். ஸோ 3 பெண்களுக்கும் ஸ்வயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஸோ திஸ்ரகன்னா 3 பெண்கள். ஸோ சர்வலட்சண சம்யுதாக, எல்லாரும் அழகிகள் அவள் 3 பேருமே. அப்படிப்பட்டவர்கள் ராஜா அவளுடைய கல்யாணத்துக்காக விவாகார்த்தம், அவள் 3 பேரோட கல்யாணத்துக்காக ஸ்வயம்பரே ஸ்தாபிதாக, ஸ்வயம்பரத்திற்காக ஏற்படுத்தப்பட்டார்கள். ஸோ அவள் கையில் மாலையை கொடுத்து யாரை கல்யாணம் பண்ணிக்கோ போடு அப்படி சொல்லிட்டு தானே அனுப்புவா. ஸோ அதற்காக நிலைநிறுத்தப்பட்டவர்களாக 3 பெண்களை பற்றி கேள்விப்படுறார் பீஷ்மர். राजानः राजपुत्राश्च समाहूताः सहस्रशः इच्छा स्वयंवरार्थं वै पूज्यमानाः समागताः. நிறைய ராஜா வந்திருக்கா, எல்லாரும் வருவாளே, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளன்ட்டு. ஸோ எல்லா ராஜாக்கள் வந்திருக்கா, ராஜபுத்திரர்கள் வந்திருக்கிறார்கள், பெரிய வயசான ராஜாலாம் பிள்ளைகள் அனுப்பியிருப்பா. சமாஹூத்தாக அழைக்கப்பட்டவர்களாக எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா, இன்விடேஷன் பை இன்விடேஷன். ஸோ எல்லா நாட்டுக்கும் இன்விடேஷன் அனுப்பியிருக்கார் காஷி ராஜா, எல்லோரும் வந்திருக்கா, சகசிரசக ஆயிரக்கணக்காக வந்திருக்கா. ஸோ இச்சா ஸ்வயம்பரார்த்தம், அதாவது தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா அந்த ஸ்வயம்பரத்திற்காக அது ஆசையோடு கூட இந்த ராஜாக்கள்லாம் வந்திருக்கா. ஸோ பூஜ்யமானாக சமாகதாக, ஸோ எல்லாரும் வந்தவாளெல்லாம் பூஜைக்குரியவர்களாக அப்படி ஒரு சத்காரம் பண்ணி வரவேற்றிருக்கார் இந்த காஷி ராஜா. तत्र भीष्मः महातेजाः ताः जहार बलेन वै निर्मत्य राजकं सर्वं रथेन एकेन वीर्यवान्. அங்கே போனார் பீஷ்மர், ஏன்னா இவா நாட்டுக்கு அனுப்பியிருக்கா, விசித்திர வீரன் அனுப்பட்டோம் அப்படின்ட்டு அந்த நாட்டுக்கும் இன்விடேஷன் போயிருக்கு. அப்போ விசித்திர வீரன் அனுப்பலை, இவரே போகிறார், பீஷ்மரே போகிறார். மகாதேஜாகா, மகா தேஜஸுடைய பீஷ்மர் அங்கே போய் தாஹா ஜஹாரா அவர்களை அபகரித்தார். ஸ்வயம்பரம் பண்ணுற இடத்துல போய் இவர் ரதத்தில் போய் இவன் 3 பெண்களையும் படக்கனை தூக்கினார், ரதத்தில் போட்டார், ஊர் கூட்டுன்னு வந்துட்டே இருந்துட்டார். ஸோ ஜஹாரா அபகரித்தார், பலேன பலாத்காரமாக பலத்தோடு கூட அபகரித்தார் அவர். நிர்மத்திய ராஜகம் சர்வம், அப்போ எல்லாரும் சண்டைக்கு வரா, ராஜாக்கள் எல்லாம் எல்லாரும் அடித்து உடச்சி நிர்மத்திய அவளெல்லாம் மர்த்தனம் பண்ணிவிட்டு ரதேன ஏக்கேன ஒரே ரதத்தில் சேனையை ஒன்றும் கூட்டின்னு போலே அவர் ஒரே ஒரு ஆளாக ரதத்தில் போய் எல்லாரையும் அழித்து எல்லாரும் அந்த 3 பெண்களையும் அழைத்து வந்தார். வீரியவான், வீரம் பொருந்திய அவர்.
காரணம் தெரியல. ச ஜித்வா பார்த்திவான் சர்வான் தாஹ ச ஆதாய மகாரதः பாகுவீர்யேண தேஜஸ்வி ஹி ஆசசாத கஜாஹ்வயம். ஸோ பார்த்திவான் சர்வான் ஜித்வா, எல்லா ராஜாக்களையும் ஜெயித்தார் அந்த பீஷ்மர். எல்லாரையும் ஜெயித்து விட்டு தாகான்னு அந்த பெண்கள் அந்த 3 பேரையும் ச ஆதாய மகாரதகா, மகாரதியான அந்த பீஷ்மர், மகாரத்தின பல ரதங்களை கண்ட்ரோல் பண்ணுற சாமர்த்தியம் உடையவர்னு அர்த்தம். ஸோ பல ரதங்கள் இவரோட கண்ட்ரோலில் இருக்கும். அந்த ரதங்களெல்லாம் இங்கே போ அங்கே போன்னு விரட்டுற சாமர்த்தியம், போரில் அப்படி ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். அவள் தான் மகாரதிகள். அப்படிப்பட்ட பீஷ்மர் அவளை கொண்டு வந்தார். பாகு வீரியண்டா, தன்னோட கைபலம் தான், ஒரு அஸ்திரம் கூட யூஸ் பண்ண போல் இருக்குது. கை வீரியத்தினாலே அப்படி கொண்டு வந்திருக்கார் அவளை. தேஜஸ் உடைய அந்த பீஷ்மர் ஹி ஆசசாத கஜாஹ்வயம். அந்த கஜாஹ்வயங்கிறது என்னது? ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வந்தார். மாத்ருவத் பகினீவச்ச புத்ரீவத் சிந்தயன் கில திஸ்ரக சம் ஆனயாமாச கன்யகாஹ வாமலோச்சனாஹ. ஸோ அவளை 3 பேரை அவர் கொண்டு வரும்போது அவருக்கு கிஞ்சித்தும் அவள் மேலே இவாளை மனைவி அடையணுங்கிற ஆசையோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு. மாத்ருவத்து, அம்மா மாதிரி நினைக்கிறார் அவர். அப்புறம் பகினீவத்து, ஒரு சிஸ்டர் மாதிரி நினச்சி தான் கொண்டு வந்திருக்காரு. அந்த 3 பேரை கொண்டு வரும்போது அவருடைய எண்ணம் அப்படி தான் இருந்தது. ஒரு அம்மாவை, ஒரு சிஸ்டரை, புத்ரீவத்து, தன்னுடைய பெண்ணை கொண்டு வந்தால் எப்படி இருப்போம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் அவள் 3 பேரை அவர் அழிச்சுன்னு வந்தார். ஸோ அவள் சிந்தையத்து, அந்த மாதிரி எண்ணம் தான் அவருடைய மனசில் இருந்தது. அவளை கொண்டு வரும்போது திஸ்ரக அந்த 3 பேரையும் சம் ஆனையா மாச நன்றாக அழைத்து கொண்டு வந்துட்டாருங்க. கன்னிகைகள் வாமலோச்சனாக அழகிய கண்களை உடையவர்கள். அப்பேற்பட்ட பெண்களை அழைத்து வந்துட்டார் ஹஸ்தினாபுரத்துக்கு. சத்யவத்யை நிவேத்ய ஆஷு த்விஜான் ஆஹூய சத்வரக தைவஜ்ஞான் வேத விதுஷக பர்யப்ரிச்சத் சுபம் தினம். ஸோ சத்தியவத்திட்ட கொண்டு ஒப்படைக்கிறார். நிவேதனம் பண்ணுறதுன்னு எனக்கு பகவானுக்கு பிரசாதத்தை நிவேதிக்கிற மாதிரி இவா 3 பேரை கொண்டு வந்திருக்கேன், நீ 4 நட்சத்திரம்லாம் பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடு அப்படி சொல்லிட்டு சத்தியவதிட்ட அவளை ஒப்படைத்து விட்டு திஜான் ஆகிய பிராமணோத்தவரெல்லாம் கூப்பிட்றாங்க. 4 நட்சத்திரம்லாம் பார்க்கணும் இல்லையா கல்யாணத்துக்கு. ஸோ பிராமணர்களெல்லாம் அழைத்து ஆகுய அழைத்து சத்வரக வேகமாக தெய்வஜான ஜோசியர்னு அர்த்தம். தெய்வம்னா விதி, அந்த விதியை அறிந்தவர். ஸோ அப்படின்னா ஜோஷியார். ஸோ ஜோஷியர்லாம் வேத விதுஷகா, வேத வித்துக்களெல்லாம் அழைக்கிறார். எல்லாரையும் அழைச்சி பர்யப்ரிச்சத் சுபம் தினம், அவள்கிட்ட நல்ல நாள் நட்சத்திரத்தை கேட்டு அறிந்தார் பீஷ்மர். ஆஹூய கிருத்வா விவாக சம்பாரம் யதா வை பிராதரம் நிஜம் விசித்திர வீரியம் தர்மிஷ்டம் விவாகயதி தாஹா யதா. ஸோ விவாக சம்பாரம், எல்லாம் விவாகத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் சம்பாரமாக அப்படி குவிச்சாச்சு. எல்லா சாமானும் நல்லா கலெக்ட் பண்ணி எல்லாம் வச்சாச்சங்க. அப்புறம் பிராதரம் நிஜம், தன்னுடைய ஓன் பிரதர் விசித்திர வீரியன், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லையா. தர்மிஷ்டன், தர்மத்தில் நிலை பெற்றவன் விசித்திர வீரியன், நல்ல தர்மராஜா. ஸோ விவாகயதி, அவள் 3 பேரையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படி கிளம்பி ரெடியாக இருக்கா. யார்? பீஷ்மர். கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சாமான கலெக்ட் பண்ணியாச்சு, கல்யாணம் நடக்க போகிறது அப்படின்னு ஆன உடனே எப்பொழுது அந்த மாதிரிலாம் ஆச்சோ, கல்யாணம் கிட்ட நெருங்கின சமயத்தில் விவாகயதி தாஹா யதா, அது சேர்த்து படிக்கணும். ததா ஜேஷ்டா அபி உவாச்ச இதம் கன்யகா ஜான்ஹவி சுதம் லஜ்ஜமானா அசிதா பாங்கி திஸ்ரூணாம் சாருலோச்சனா. ஜேஷ்டா அபி, ஜேஷ்டான மூத்தவள். ஸோ மூத்தவள் யார்? அம்பிகை இல்லையா, அம்பா. ஸோ ஜான்ஹவி சுதம், ஜான்ஹவி சுதம் யார்? ஜான்ஹவி கங்கை, கங்கையோட பிள்ளை யார்? பீஷ்மர்.
ஸோ பீஷ்மரிடத்தில் அந்த பெரிய பெண்ணானவள் கன்யகா, அந்த கன்னிகை ஆகப்பட்டவள் லஜ்ஜமானா, வெக்கம் இருக்கு அவளுக்கு. ஏன்னா அவளோட லவர் வேறொருத்தன், ஷால்வ நாட்டு ராஜா தான் அவளுக்கு பிடிக்கும். ஷால்வ நாட்டு இளவரசனா அந்த ஷால்வராஜன். ஸோ அவனை தான் விரும்புகிறாள். அவள் 2 பேருமே லவர்ஸாக இருந்திருக்கான். ஸோ அதனால லஜ்ஜமானா, ரொம்ப வெக்கத்தோடு, இன்னொருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, விசித்திர வீதினை, அதனால வெட்கத்தோடு அசிதா பாங்கி கருங்கண்ணை உடைய அந்த பெண் திஸ்ரூணாம் சாருலோச்சனா, 3 பேர்கள்லையுமே அழகாக இருக்கக்கூடியவளாம், அழகிய கண்களுடையவள், 3 பேர்களையுமே ரொம்ப அழகாக இருக்கலாம். ஸோ அந்த அம்பிகை இந்த இந்த பீஷ்மரை பார்த்து சொல்கிறா விஷயத்தை. गंगा पुत्र कुरु श्रेष्ठ धर्मज्ञ कुलदीपक मया स्वयंवरे शाल्वः वृतः अस्ति मनसा नृपः. ஸோ கங்கை புத்திரனே, குருகுலத்தில் சிரேஷ்டமானவரே, தர்மம் அறிந்தவரே, குலதீபகாக உங்கள் குலத்தை பிரகாசிக்க வைக்கக்கூடியவரே, இப்படியெல்லாம் கூப்பிட்றா பீஷ்மரை. ஸோ குலத்தை தீபமாக இருக்கக்கூடியவரே, ஸ்வயம்வரே, ஸ்வயம்வரத்தில் மயா ஷால்வகா விருத்தகா அஸ்தி, நான் ஷால்வனை நான் மாலை போட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் நான். ஸோ பூர்வ மனசா பூர்வம், ஸோ முன்னாடியே மனசாலேயே அந்த ஷால்வனை நான் வரிச்சாச்சு. ஸோ ஸ்வயம்வரத்தில் அவனுக்கு மாலையை போட்டேன்னே சொல்கிறான். ஸ்வயம்வரே ஷால்வகா விருத்தகா அஸ்தி மனசா. ஸோ மனதினால் வரிக்கப்பட்டேன். இப்போ ஸ்வயம்வரத்தில் அவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவன் அப்படி இருந்தபோது நிருபக அந்த ராஜாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்தில் நீங்கள் வந்துட்டேன்னு சொல்கிறான். वृथा अहं तेन राज्ञा वै चित्ते प्रेम समाकुले यथा योग्यं कुरुष्व अद्य कुलस्य अस्य परन्तप. ஸோ அந்த ராஜாவாலும் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன், அவரும் என்னை ரொம்ப விரும்பினார். அதனால் விருத்தா அகம் தேனன்னு அந்த ராஜாவாலும் நான் வரிக்கப்பட்டேன். மனசால் நாங்கள் 2 பேரும் ஒன்று. அதனால் சித்தேன மனசில், பிரேம சமாக்குலே, எங்கள் 2 பேருக்குள்ளே பிரேமம் இருக்குது, இப்படி அன்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது யதா யோகியம் குருஷ்வ, எது நல்லதோ அதை பண்ணுங்க, நீங்கள் தர்மம் அறிந்தவர் அவர் சொல்கிறா. ஸோ யதா யோகியம், இந்த சமயத்தில் யோக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். மத்திய குலசியாசிய, இந்த குலத்துக்கு யோக்கியமானது எது, தர்மத்தை கடைபிடிக்கிறது இந்த குலத்தோட யோக்கியமான விஷயம். அதனால் இந்த குலத்துக்கு பொருத்தமான விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பரந்தப, எதிரிகளை வாட்டக்கூடியவரே. तेन अहं वृतपूर्वा अस्मि त्वं च धर्मभृताम्बरः बलवानसि गाङ्गेय यथा इच्छसि तथा कुरु. ஸோ தேன அகம், அந்த ராஜாவால் நான் ஏற்கனவே வரிக்கப்பட்டேன். கல்யாணத்துக்கு நான் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா அவரும் இருந்தார். அதனாலே பூர்வம், முன்னாடியே இதுக்கு முன்னாடி நீ கூட்டினதுக்கு முன்னாடியே. அதனால தொம்சம் தர்மபிரதாவ, உனக்கோ தர்மம் நன்னா தெரியும். ஸோ தர்மபிரதாம் வரக, தர்மத்தை அறிந்தவர்கள், தர்மத்தை தரிக்கக்கூடியவர்கள் சிறந்தவர் நீங்கள். வரகனா சிறந்தவர். ஸோ பலவானசி, ஆனால் நீங்கள் பலசாலி. அந்த ஷால்வனெல்லாம் அடித்து உடச்சுட்டு என்னை தூக்கின்னு விட்டேன். ஸோ பலவானசி, நீங்கள் பலம் பொருந்தியவர் காங்கேயனே. அதனால் உன் இஷ்டம் போல் பண்ணுனுட்டான். யதா இச்சசி ததா குரு, உன் விருப்பம் எதுவோ அதையே செய்யுங்கள்னு சொல்கிறான். सूत उवाच एवमुक्तः तया तत्र कन्यया कुरु नन्दनः अपृच्छद् ब्राह्मणान् वृद्धान् मातरं सचिवांस्तथा. ஸோ சூதர் இப்போ கதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார் நைமிஷாரண்யத்திலே. இந்த மாதிரி ஏவமுக்தகா தயான அவளால், அந்த அம்பாவால் இப்படி சொல்லப்பட்டவுடன் தத்திர கன்யையா, அந்த கன்யா யார், காசிராஜனோட பெண்ணு. குருநந்தனன் யார், பீஷ்மர், கௌரவ வம்சத்தை ஆனந்திக்க வைக்கக்கூடிய அந்த பீஷ்மர். அப்ரிச்சத்து கேட்டார். பிராமணர்லாம் பார்த்து கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணலாம். ஸோ அவர் தனியாக டிசிஷன் எடுக்க விரும்பலை. ஸோ அங்கே இருக்கிற பிராமணால கேட்குறார், விருத்தான் வயசானவர்களை கேட்குறார், மாதரம் அம்மாட்ட கேட்குறார், சத்தியவதியை கேட்குறார் என்ன பண்ணலாம். சச்சிவான் மந்திரிகளை எல்லாரையும் ஆலோசனை பண்ணுறார், இந்த பெண்ணை நம்ம என்ன பண்ணலாம்.
सर्वेषां मतमाज्ञाय गाङ्गेयः धर्मवित्तमः गच्छ इति कन्यकां प्राह यथा रुचि वरानने. ஸோ எல்லாருடைய கருத்தை மதம்னா கருத்து, எல்லாருடைய கருத்தையும் ஆజ్ఞாய அறிந்து காங்கேயக பீஷ்மர் தர்மவித்தமக தர்மத்தை அறிந்தவர் கச்ச போயிட்டு வாமா இப்போது ஷால்வராஜ்யத்துக்கே போயிடு. ஸோ இது கன்யகாம் பிராக அந்த கன்னிகையை பார்த்து சொன்னார், இப்போ யதா ருச்சி ஒன் இஷ்டம் போல் போய்க்கலாமா வரானனே அழகிய முகத்தை உடையவளே நீ போய்க்கோ அப்படின்னு அனுப்புகிறேன். विसर्जिता अथ सा तेन गता शाल्वनिकेतनम् उवाच तं वरारोहा राजानं मनसा ईप्सितं. ஸோ விசர்ஜிதான விடுவிக்கப்பட்ட. ஸோ இப்போ கட்டிலேருந்து விடுவிச்சாச்சு போயிட்டு வான்னு. ஸோ அது விடுவிக்கப்பட்ட அவள் தேன யார் அந்த பீஷ்மனால் விடுவிக்கப்பட்ட அவள் கதா போனா. எங்கே போகிறா? ஷால்வராஜ்யத்துக்கு போகிறா. நிகேதனம் ஷால்வனுடைய இருப்பிடத்திற்கு சென்றாள். உவாச்ச தம் அவரை பார்த்து பேசுகிறான். வராரோகா அழகிய பெட்டக்ஸை உடையவள், அழகிய இடுப்பை உடையவள். ராஜானம் அந்த ராஜாவை பார்த்து மனசா இப்சிதன் நான் தான் மனதில் ஆசைப்பட்டதை அவற்றை போய் சொல்கிறா இப்போ அந்த பெண். विनिर्मुक्ता अस्मि भीष्मेण त्वन्मनस्का इति धर्मतः आगता अस्मि महाराज गृहाण अद्य करं मम. பீஷ்மேன விநிர்முக்தா அஸ்மி பீஷ்மரால் நான் விடப்பட்டேன். ஹே ராஜா என்னை பீஷ்மர் விட்டுட்டார். தொன்மனஸ்கா எதனால் விட்டார்? நான் உன்னையே மனசில் நினச்சிட்டு இருக்கேன் அந்த காரணத்தினால தொன்மனஸ்கா. ஸோ உன்னையே மனதில் நான் கொண்டிருக்கேங்கிற காரணத்தினால பீஷ்மர் என்னை விட்டுட்டார். தர்மத்தினால அவர் விட்டார் என்ன. ஆகதா அஸ்மி நான் வந்துட்டேன் மகாராஜாவே. கிருஹான அத்ய கரம்மம்மா என் கையை நீ இப்போ ஏற்றுக்கொள்ளு அர்த்தம், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாவோ. धर्मपत्नी तव अत्यन्तं भवामि नृपसत्तम चिन्तितः असि मया पूर्वं त्वया अहं न अत्र संशयः. நான் நிச்சயமாக பவாமி நிருபசத்தம பெரிய ராஜாவே உயர்ந்த ராஜாவே நான் உனக்கு அத்தியந்தம் தர்மபத்னி ரொம்ப சிறந்த தர்மபத்னியாக நான் இருப்பேன், உனக்கு நல்ல பத்னியாக நான் இருப்பேன். பவாமி நான் ஏற்படுவேன். ஸோ சிந்தித்தக அசி மயா பூர்வம். ஸோ நீ உன்னை நான் ஏற்கனவே விரும்பியிருக்கேன். சிந்தித்தானே உன்னை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன்னு அர்த்தம். ஸோ உன்னையே நான் முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீயும் தொயா அகம் நீயும் என்ன நினச்சிட்டு இருக்கா ந அத்திர சம்சயகா இதில் சந்தேகமே வேண்டாம். நம்ம ஒருத்தருக்கொத்தர் மனசால் ஒருத்தருக்கொத்தர் ஏற்கனவே வரிச்சுட்டு இருக்கோம். அதனால உனக்கு நான் தர்ம பத்னியாக நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். शाल्व उवाच गृहीता त्वं वरारोहे भीष्मेण पश्यतः मम रथे संस्थापिता तेन न गृहीष्ये करं तव. இப்போ ஷால்வன் வந்து நெகட்டிவில் பேசுகிறான். இப்போ என்ன சொல்கிறான்? வராரோகே ஆரோகம்னாலும் பெட்டக்ஸ் தான் இப்போ இடுப்பு. ஸோ அழகிய இடுப்பை உடையவளையே கிரகீதாத்துவம் ஒன்றை பிடிச்சிட்டு போயிட்டார். அவர் கையை பிடிச்சிலாம் இழுத்துன்னு போனார் பீஷ்மர். ஸோ பீஷ்மேன பஷ்யத்தகம் நான் பார்த்துட்டே இருந்தேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த பீஷ்மரை எதிர்த்து என்னால் எதுவுமே பண்ணல. பலசாலி அவர். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போதே உன்னை கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டார் அவர். ரதே சம்ஸ்தாபிதா. ஸோ உன்னை தேன அவரால் நீ ரதத்தில் நிற்க வைக்கப்பட்டாய். உன்னை ரதத்தில் கொண்டு நிறுத்திவிட்டார் அவர். ந கிரகீஷிய கரம் தவ ஆகவே நான் உன் கையை நான் பிடிக்க மாட்டேன். ஏற்கனவே பீஷ்மர் ஒரு கையை பிடிச்சு விட்டார். இப்போ உன் கையை நான் பிடிக்க மாட்டேன்ட்டார். पर उच्छिष्टां च कः कन्यां
गृह्णाति मतिमान् नरः अथो अहं न गृहीष्यामि त्यक्तां भीष्मेन मातृवत् பர உச்சிஷ்டம். அதாவது பிரத்தியார் கைப்பிடிச்சு விட்டப்புறம் நீ எங்கிட்ட வர. ஸோ அப்படி உச்சிஷ்டம் ஆயிடுது. அவரை அனுபவித்து அப்புறம் எனக்கு கிடைக்கிற மாதிரி யாருது அந்த உச்சிஷ்டெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். யாருமே ஏற்றுக்க மாட்டேன். யாராவது ஏற்றுப்பாளா? கன்யாம் கிருண்ணாத்தி மதிமான் புத்திசாலி. புத்திசாலி யாராவது இப்படி உச்சிஷ்டத்தை யாராவது ஏற்றுப்பாளா? மாட்டா. அத்தக ஆகவே அகம் ந கிரகிஷாமி நானும் ஏற்றுக்க மாட்டேம்மா. தியக்தாம் பீஷ்மேன பீஷ்மரால் விடப்பட்ட உன்னை மாத்ருவத்து பீஷ்மேன தியக்தாம். ஸோ அவர் அதையும் ஒத்துக்கிறான். அவன் உன்னை அம்மா மாதிரி ஒரு ஸ்தானத்தில் தான் இழுத்துன்னு போனார் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னுட்டான். रुदती विलपन्ति सा त्यक्ता तेन महात्मना पुनः भीष्मं समागत्य रुदती च इदम् अब्रवीत्. ருதத்தி விலப்பந்தி அழுது குளிச்சுன்னு வராங்க. அங்கேயும் போயிடுதே நமக்கு தெக்தா தேன அவரால் விடப்பட்டு ஷால்வன் கைவிட்டுட்டான், உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டான். ஸோ அவனால் விடப்பட்ட மகாத்மனா தேன மகாத்மாவாக இருந்த ஷால்வன் நல்ல ராஜா தான் இருந்தாலும் இந்த காரணத்தை சொல்லி விட்டுட்டான். அதனால புலம்பி அழுதுன்னு குளிச்சு நீங்கள் வரா. புனக பீஷ்மம் சமாகத்திய மீண்டும் பீஷ்மட்டே வரா. ருதத்தி அழுதுண்டேச்சா இதம் அப்ரவீத் அவரை பார்த்து சொன்னாள். शाल्वः मुक्तां त्वया वीर न गृह्णाति गृहाण माम् धर्मज्ञः असि महाभाग मरिष्यामि अन्यथा हि अहम्. ஸோ त्वया முக்தாம் உன்னால் விடப்பட்ட என்னை மாம் என்னை. ஸோ உன்னால் விடப்பட்ட என்னை ஷால்வக ந கிருண்ணாதி ஷால்வன் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ என்னை விட்டுட்டை, ஓகே போயிட்டு வான்னு சொன்னேன். ஆனால் உன்னால் விடப்பட்ட என்னை அந்த ஷால்வன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ந கிருண்ணாதி கிருஹாணமாம் நீ இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கொன்றான். ஸோ நீ தானே கூட்டின்னு வந்த, உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ என்னை கூட்டின்னு வந்த, அதனால் கிருஹாணமாம் என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. தர்மக்கஹாசி தர்மம் அறிந்தவன் நீ. ஸோ யார் முதல்ல கைப்பிடிச்சாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். நீ தர்மம் அறிந்தவன் மகாபாகியமுடையவனே. மரிஷ்யாமி அந்நியதாகி அகம் இல்லாட்ட நான் செத்தே போவேன். இப்போ நீ என்னை கைவிட்டுட்டேனா நான் இனிமேல் செத்து தான் போவேன். மரிஷ்யாமி யதா அந்நியதானா ரெண்டுமே நடக்கலை. அவனும் கல்யாணம் பண்ணிக்கல நீயும் விட்டுட்டேனா நான் செத்து போவேன் அப்படி மிரட்டுறாவும். सर्वं जगदम्बार्पणमस्तु.